ஓம் சாந்தி சிஸ்டர். பிஸியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். செம்மையா குசி குசியா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து ஐஎம் சாரி ஐயப்பா பாட்டு பாடிய இசைவாணிக்கும் கலைவாணிக்கும் என்ன சம்பந்தம். ஏன்னா அந்த வீடியோல நம்ம முடிக்கும்போது நாஸ்திகம் பாடுற மக்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்குற இதே இசைவாணி வாயில இறைவனை பற்றிய ஞானம் பேசக்கூடிய நாள் வரணும், அவங்க கலைவாணியா மாறணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், அது என்ன கலைவாணி அப்படின்ட்டு. யார் அந்த கலைவாணின்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு உலகம் அப்படி மாறிடுச்சு இல்லையா? ஸோ கலைவாணி அப்படிங்கிறது சரஸ்வதியோடைய பேர் தான். ஸோ இசைவாணிக்கு வந்து அவங்க அப்பா வந்து மியூசிக் போடுவார் போல இருக்குது. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு பரம்பரை தொழில் தானே. சொல்றாங்களே ஜாதி இருக்கக்கூடாது. ஜாதினா என்ன? அந்த வம்சம் வம்சமா தொழில் வர்றதுதான் ஜாதி இல்லையா? அப்ப அப்பா சொல்றத நான் எதுக்குடா பண்ணணும்னு போவேன் தானே. 18 வருஷம் ஆனாலும் நான் அதே தான் பண்ணேன், எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அப்புறம் இந்த ட்ரூப்புக்கு வந்தப்பறம் தான் இம்ப்ரூவ்மெண்ட் வருதுன்றாங்க. எதுக்கு அப்பா செஞ்ச தொழிலே பண்ணணுமா? அப்பா செஞ்ச தொழிலே பண்றது வந்து அது அடிமைத்தனம் இல்ல? கரெக்ட் தானே? இதுல புரட்சி இல்ல பண்ணிருக்கணும். நான் உயிரே பண்ணாலும் அதை தொட மாட்டேன்ல பண்ணிருக்கணும். அப்ப இது ஒரு ஜாதியை வளர்த்த மாதிரி ஆயிடுச்சு இல்ல? இதைத்தான் அந்த காலத்துல ஜாதின்னு இருந்தது. அது இயல்பாகவே வருது இல்ல? எல்லாருக்கும் வருதா? சரி, ஓகே. அடுத்தது இசைவாணிக்கும் கலைவாணிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இசைவாணியோடைய அப்பாவும் எப்படி மியூசிக் டைரக்டரோ அல்லது இசை பிரியரோ, அதே மாதிரி கலைவாணி அப்பாவும் பயங்கரமான இசை பிரியர். அதனால்தான் கலைவாணி கையிலும் என்ன இருக்கும்? வீணை இருக்கும். அவர் மட்டும் இல்ல, இந்து தெய்வங்கள் எல்லாமே இசை பிரியர்கள் தான். புல்லாங்குழல் ஊதிக்கிட்டே இருப்பாரு நம்மாலு. யாரு? கிருஷ்ணர். அடுத்தது நாரதர், அவர் ஒண்ணு மாட்டிக்கிட்டே டாயிங் டாயிங். அது அது பேரு தம்புரா, அது பேரே எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? நாரதர் ஒரு இசைக்கருவி இல்ல, தம்புரா கிடையாது. தம்புரான்றது வேறன்னு நினைக்கிறேன். அவர் ஏதோ ஒண்ணு வச்சிருப்பாரு, வயலின் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாரு, அதை வச்சிருப்பாரு. அப்புறம் கையிலயும் ஒண்ணு வச்சிருப்பாரு, நாராயணா நாராயணான்ட்டு. அடுத்தது சிவன் உடுக்கை வச்சிருப்பார். எல்லாமே ஒரு இசை குடும்பமாவே இருக்குது இல்லையா? இந்து தெய்வங்கள் எல்லாம் இசை குடும்பம் தான். சோ இந்த சரஸ்வதி கலைவாணி எதுக்கு ஃபேமஸ் ஆனவங்க? இசைவாணி வந்து வேற வேற கலர் ட்ரெஸ் போட்டா கூட ஜென்ரலா அவங்க உருவாக்குற அந்த கொள்கையுடைய ட்ரெஸ் வந்து கருப்பு. கருப்பு சட்டைக்காரர்கள் அப்படின்னு ஃபேமஸா சொல்லிக்குவாங்க. ஆனா கலைவாணியோடைய கலரு வெள்ளை இல்ல. வெள்ளை ட்ரெஸ்ஸை வச்சுதான் அவங்க சரஸ்வதியா லட்சுமியானே கண்டுபிடிப்போம். இன்னொன்னு, லட்சுமி நிறைய நகையெல்லாம் போட்டிருப்பாங்க, இவங்க எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. வெள்ளை தாமரையில இருப்பாங்க. ஸோ இந்த கலர்ல இவ்வளவு பெரிய வித்தியாசம். கருப்பு எங்க இருக்குது, வெள்ளை எங்க இருக்குது. அதே மாதிரிதான் இசைவாணிக்கு கலைவாணிக்குமே உள்ள வித்தியாசம். இசைவாணியுடைய பாட்டை கேட்டீங்கன்னா, அந்த பாட்டுக்கு சொந்தக்காரங்க இசைவாணி கிடையாது, அது ஒண்ணு இருக்குது, வேற யாரோ எழுதுறது தான், இவங்க ஜஸ்ட் பாடுறாங்க, அவ்வளவுதான். ஆனால் அந்த பாட்டை கேட்டீங்கன்னா என்ன சொல்லலாம், ஒரு பரிசுத்தமான குழந்தை கூட மிருகமாயிடும். ஏன்னா அவங்க சொல்லும் போது என்ன மாதிரி இன்னும் கெத்தா இருக்கணும், இன்னும் திமிரா இருக்கணும் அப்படின்றாங்க. மிருகமா ஆக்கிறக்கூடிய சக்தி வந்து இசைவாணிக்கு இருக்குது. கலைவாணிக்கு அதுக்கு ஆப்போசிட். மிருகத்தை கூட குழந்தை ஆக்கக்கூடிய சக்தி கலைவாணிக்கு இருக்கு. அதனால்தான் கலைவாணிய வணங்குறோம். இசைவாணிய மக்கள் என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு பாட்டு வந்திருக்குது இல்லையா. ஸோ அதை எழுதுனதும் நாஸ்திகர் தான், வைரமுத்து தான் எழுதியிருக்கிறார். ஆனால் கடவுளே இல்லை கலியுகத்துல. யாருக்குள்ளயும் கடவுளின் தன்மையே லைட்டா ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னு வேணா சொல்லலாம். ஃபுல்லா மிருகம் தான் இருக்குது. கிறிஸ்தவர்கள் பாஷையில சொல்லணும்னா சாத்தான் தான் இருக்கு. முஸ்லிம்கள் பாஷையில சொல்லணும்னா எல்லாம் சைத்தான் கி பச்சாவா தான் இருக்கிறாங்க.
ஆனா இந்த கலைவாணியோடைய வேலை என்னன்னா, சைத்தான் கி பச்சாவை பகவான் கி பச்சாவா மாத்துறது தான் கலைவாணியுடைய வேலை. அதற்கான இசையைத்தான் அவங்க இசைக்கிறாங்க. கிருஷ்ணர் இசைக்கிறதும் அதுதான், சிவன் இசைக்கிறதும் அதுதான், ஒரே விஷயம்தான் எல்லாமே. பிரம்மா கையில வேதங்கள் இருக்குமே, அதுவும் அதுதான். ஸோ அந்த பிரம்மாவின் மகள் சரஸ்வதி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா கதையில எழுதியது மனிதர்கள் தான். மனித வழி எல்லாமே தப்பா தான் இருக்கும். நாஸ்திகம் மட்டும் இல்ல, பக்தியுமே மனிதர்கள் தான் உருவாக்குனாங்க. அது அந்த பக்தியுடைய ஒரு ரொம்ப கீழ்த்தரமான ஒரு பக்தின்னு நாஸ்திகத்தை சொல்லலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, கடவுளை மட்டும் சிவனை சிவனை மட்டும் நினைக்கிறது. முதல்ல சிவனுக்கு தான் கோயில் கட்டுறாங்க. விக்ரமாதித்த மகாராஜா தான் கட்டுறார் சோமநாதர் ஆலயம். இந்தியாவில் என்ன உலகத்திலே அதிகமாக கொள்ளையடிக்கப்பட்ட ஆலயமும், அதிகமாக இடிக்கப்பட்டு இடிக்கப்பட்டு திரும்ப திரும்ப கட்டப்பட்ட ஆலயமும் சோமநாதர் ஆலயமே, குஜராத்தில் இருக்கு. ஸோ அது சிவனுடைய ஆலயம். அதுல எப்படி இருக்குன்னா, சிவலிங்கம் அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கும். முஸ்லிம்கள் வெளிநாட்டுல அரபுகள் கொள்ளையடிக்க வரும்போது ஷாக் ஆயிட்டாங்க, என்னடா நடக்குது இங்கன்ட்டு. அவன் என்னதான் மற்ற மதம் சிலை வழிபாடு கூடாதுனாலும் இங்க கண்ணு முன்னாடி ஒரு பெரிய அதிசயத்தை எல்லாம் பாக்குறான். அவன் பாட்டுக்கு என்னென்னமோ கத்தியை விட்டு பாக்குறான், ஏதாவது புடிச்சு தொங்கிட்டு இருக்கான்னு எதுவுமே இல்லை, அப்படியே நிக்குது சிவலிங்கம். அது என்ன மாதிரி டெக்னாலஜி பாருங்க அந்த காலத்திலே இல்ல. ஒரு சராசரியா ஒரு 2000 வருஷம் முன்னாடி அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கு. இன்னைக்கு புத்தி அப்படி இருக்குதா யாருக்காவது? சரி, அப்ப சிவனை மட்டும் வழிபடுறாங்க முதலாக. அதுக்கப்புறம் விஷ்ணு சேர்ந்துக்கிறார். அதுக்கப்புறம் எல்லா தேவதைகளும் வராங்க. அம்மன், பிள்ளையாரு, ஆஞ்சநேயர், இப்படி ஒண்ணா வராங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. இத்தனையும் உருவாக்கிட்டு கடவுள் எங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டானுங்க, உனக்குள்ளேயும் இருக்காரு எனக்குள்ளேயும் இருக்கிறாரு, நீதான் கடவுள் நான் தான் அந்த கடவுள், யாரா அந்த பையன் ஒரு பாட்டு ஃபேமஸா வருது, அது மாதிரி யாரா அந்த கடவுள்னா நான் தான் அந்த கடவுள் அப்படின்ட்டு வந்துடுச்சு. ஸோ அப்ப எல்லாமே கடவுள், அவரால் முடியாததே கிடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இன்னொன்னும் வந்துச்சு நம்பிக்கை, எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் வந்துச்சு. இங்க ஒரு குழந்தை பிறகுதா, கடவுள் கொடுத்தார். ஒருத்தன் செத்துட்டானா, கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா பறிச்சுக்கிட்டே இல்லையா? இயற்கை சீற்றம் வந்துச்சா, கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா, அப்படி ஆயிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் கடவுள் தான் காரணம் ஆயிடுச்சு. இப்படி ஒரு இது வந்துச்சு. உடனே ஒரு டைம்ல அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. ஒருத்தர் ரொம்ப அதாவது என்ன அப்படின்னா, குறிப்பா இந்த சுதந்திர போராட்டம் இருக்குது பாத்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய சாத்தானுடைய ஆயுதம்னு சொல்லலாம். இது நிறைய பேருக்கு புரியாது. அது எப்படி சுதந்திரம் வாங்குறது, எப்படி சாத்தானுடைய ஆயுதம்? ஏன் அது சாத்தானுடைய ஆயுதம்னா, கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போதுதான் எல்லா நாடுகளுக்குமே சுதந்திரம் கிடைக்குது. எல்லா நாடுகளுமே அந்த டைம் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, எல்லாமே நடக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, அது வரைக்கும் மக்கள் எதை பற்றியும் கவலைப்படல. எவன் ஆண்டா நமக்கு என்ன, நம்ம உழைச்சா சாப்பாடு கிடைக்க போகுது, இப்படிதான் இருந்தாங்க. கம்முன்னு இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சி காந்தி அவரை ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டாங்கன்ற ஒரு காண்டுல அவருடைய பிரச்சனை அது இல்லையா? அவர் என்ன பண்ணிட்டாரு, டேய் நீங்களாம் அடிமையா இருக்கிறீங்கடா, வாங்கடா வாங்கடான்ட்டு எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டாரு. இது எப்படின்னா, ராமாயணத்துல அவ பேர் என்ன, சூர்பனகை, ராவணனுடைய தங்கச்சி. அவளுக்கு மனிதனுடைய குணம், இப்போதைய குணம் அது. அவளுடைய மகனை ராமருடைய தம்பி கொலை பண்ணிடுவான். தெரிஞ்சு இல்ல, தெரியாம. அவன் ஏதோ ஒரு வீடுன்ட்டு தட்டுவான், கத்தி ஷார்ப்பா இருக்கான்னு செக் பண்ண, அந்த வீட்டுக்குள்ள அவன் தவம் பண்ணிட்டு இருப்பான், அவன் விழுந்து இறந்துருவான். ஸோ உடனே மகனே மகனேன்னு தேடிட்டு வருவாங்க இவங்க, ஆகாய மார்க்கமா வருவாங்க சூர்பனகை. அப்ப மகனை பார்த்துருவாங்க. பார்த்த உடனே மகனே இப்படி ஆயிடுச்சா, யாரா இப்படி பண்ணா, நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே அப்படியே பறந்துக்கிட்டே வராங்க. வரும்போது பார்த்தா ராமர் இவங்கெல்லாம் குடிசையில் இருக்கிறாங்க. ராமர்
வெளியில நின்னுட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே ஒரு செகண்ட்ல அழகுல மயங்கிட்டாங்க. பையனை பறி கொடுத்தாங்க. அடுத்த செகண்டே இன்னொரு பையனை பார்த்து மனசு மயங்குது. மயங்கின உடனே அவனை ராமரை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே நம்ம இப்படி போனா நல்லா இருக்காது அப்படின்ட்டு தேவதை மாதிரி போறாங்க. இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா கலியுகத்தை குறிக்குது இல்லையா? மேக்கப், பியூட்டி பார்லர் எங்க பார்த்தாலும் இருக்குது இல்லையா? ஸோ இதை குறிக்குது அது. உடனே ஒரு அழகி மாதிரி எப்படி வேணாலும் மேக்கப்ல மாத்த முடியும் இல்லையா? நயன்தாரா மாதிரி மாத்துறாங்க. அது எப்படிதான் மாத்துறாங்கன்னு தெரியல. முகமே அது மாதிரி மாறுது. ஸோ அந்த மாதிரி ஒரு மேக்கப்ல போறாங்க அவங்க. போன உடனே ராமர் வந்து எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவனை வேணா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ற. உடனே அங்க போய் கேட்ட உடனே கடுப்பாய் கத்தி எடுத்து மூக்கிலே வெட்டிடுவான். மூக்கிலே வெட்டின உடனே செம கடுப்பாகுது. இல்ல அது அது எப்ப வருது அப்படின்னா, எடுத்தோடனே மூக்க வெட்ட மாட்டாங்க. லக்ஷ்மணனை கேட்கும் பொழுது அவரும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டார். இதுதான் முக்கியமான விஷயம். இதுலதான் நிறைய ரகசியம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நாஸ்திகர்லாம் சொல்லுவாங்க, அது என்ன பிடிக்குதுன்னு சொல்லணும், பிடிக்கலன்னு சொல்லணும், அது என்ன மூக்க வெட்டுறது அப்படின்வாங்க. சோ அது என்ன அப்படின்னா, அவர்கிட்ட போகும்பொழுது இவர் சொல்லுவாரு, பாருங்க அந்த நிக்க பூ பறிக்கிறாள் அந்த பொண்ணுதான் என்னுடைய மனைவி, வேணா என் தம்பியை வேணா கேளுங்க, அவன் ஃப்ரீ தான் அப்படின்னு சொன்னாங்க. அங்க போன உடனே என் அண்ணன் அன்னைக்கு சேவை செய்யற அடிமைதான் நானு, நீ அடிமையா இருக்க தயாரான்னு கேட்பான். அவ யாரு? ராவணனுடைய லங்கேஸ்வரனுடைய தங்கச்சி மகாராணி அடிமையா இருக்க தயாரானவன கடுப்பாயிடுவா அவ. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சீதை தான், அவளை நான் இப்பயே கொலை பண்றேன்னு டமால் கத்தி எடுத்து மூக்க வெட்டுவான். அந்த கோபத்துலதான் வெட்டுவான். லவ் பண்றேன்னு சொன்னதுக்காக வெட்டல, அங்க கொலை பண்ண போறான். இத வந்து சொல்ல மாட்டானுங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு. இதுல என்ன ரகசியம் அப்படின்னா, கடவுளுடைய ஞானம் அப்படிதான் இல்லையா? இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்லணும். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் இந்த டெஸ்ட் பேப்பர் வரும். சோ அப்படி வந்து சீதைக்கு வைக்கிற டெஸ்ட் பேப்பர் தான் அந்த அக்னியில பிரவேசம் ஆகுறது. நம்ம ஸ்தூலமான நெருப்புன்னு நினைச்சுக்கிறோம். அது காமம்ன்ற நெருப்பு, கோபம்ன்ற நெருப்பு, பற்று, பேராசை, அகங்காரன்ற நெருப்பை அவங்க கடந்து வராங்கன்னு அர்த்தம். ராவணன்றது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணனை தவிர ராவணன்னு ஒருத்தன் கிடையாது இல்லையா? அது அது நாஸ்திகர்களுக்கு அவ்வளவு கோபம். ராவணனுக்கு அநியாயம் நடந்துருச்சு. முதல்ல ராமாயணத்தை நீ நம்பல, ராவணனுக்கு அநியாயம் நடந்துச்சு நீ ஏன் பதற இல்லையா? கடவுளையே நம்பல, கோயிலுக்குள்ள போறத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? இது சம இது இல்ல. எவ்வளவு முட்டாளா இருந்தா நமக்கு பிடிக்காது. இப்ப எனக்கு வந்து இப்ப ஒரு பேச்சுக்கு எனக்கு இந்து மதமே பிடிக்கலன்னு, சரி இந்து மதத்தை விடுங்க, எனக்கு வந்து மசூதி பிடிக்கல, முஸ்லீமே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். முஸ்லீம்குள்ள அந்த மசூதிக்குள்ள நான் போகணும்டா, இல்ல பெண்கள் எல்லாம் போகணும்டா, இந்து பெண்கள் போகணும், இல்ல நாஸ்திக பெண்கள் போகணும். இப்ப உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? உனக்கு தான் போகவே பிடிக்காது இல்ல. அப்ப நீ போறவங்களும் தடுத்து இல்ல நிறுத்தணும். எதுக்கு உள்ள போகணும்னு ஆசைப்படுற? அப்ப அவங்களுக்குள்ளே எப்படி ஒரு முரண்பாடு இருப்பாங்க. அவங்க மென்டலா இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இதுதான் பிரச்சனையே இவங்களுக்கு. சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மூக்க வெட்டிடுறாங்க. இங்கதான் முக்கியமான விஷயம். மூக்க வெட்டிட்டாங்க. அவ எதிர்பார்க்கல. நம்ம எவ்வளவு பெரிய ஆளு ஒரு செகண்ட்ல மூக்க வெட்டிட்டான்னு எதிர்பார்க்கல. கண்ணு மிக்கிற நேரத்துல நடக்குது. ஏன்னா அவ என்ன நினைச்சா, நான் நினைச்சா எல்லாரும் அழிச்சிடுவோம், இது மனுஷங்க தானே இவங்க, நம்ம அரைச்சி இல்ல அப்படின்னு நினைச்சிட்டா. மூக்க வெட்டினோடனே அவளுக்கு ஷாக் ஆயிடும். உடனே உங்களை சும்மா விட மாட்டேன்னும் போது ஏதோ அம்பு ஏதோ விடுவாங்க, சல்லுன்னு பறந்து போயிடுவான். போயிட்டு அவங்க தம்பிங்க, அண்ணனுங்க, 2 அண்ணனுங்க, ராவணனுக்கு கீழே 2 அண்ணனுங்க இருப்பானுங்க, டக்குன்னு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ அவங்க கிட்ட சொன்ன உடனே அவங்க வருவாங்க சண்டைக்கு. அவங்க மேலேயும் இவங்க அம்பு விட்டவுடனே அவனுங்க செத்தே போயிடுவானுங்க 2 பேரும். செத்த உடனே இவன் மேல அம்பு விட்ட உடனே ஓடிவான், நீ பொண்ணுன்னு பாக்குறான் ஒழுங்கா ஓடி போயிடுன்னுவாங்க. அது விட்ட உடனே இவளும் போயிடுவான். அப்ப என்ன பண்றா அப்படின்னா, ராவணன் கிட்ட போறான். இப்ப ராவணன் கிட்ட போய் என்ன சொல்றா, அறுபட்டது என் மூக்கு இல்ல உன் மூக்கு அண்ணா அப்படிங்கிறா. எப்படி மாத்தி சொல்றாங்க பாருங்க இல்லையா? உன்னுடைய என்னுடைய தங்கச்சின்னு சொன்ன பிறகுமா அவன் பண்ணான் அப்படின்னான்னு உன்னையெல்லாம் ஒரு ஆளாவே அவன் நினைக்கல. அப்ப அந்த கோபம் ஏறுது இல்லையா? ஏன்னா இவ போய்
ராமரை ஆசைப்பட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவான் அவங்க அண்ணன்? "டேய், உன் பையன் இறந்து கிடக்குறான், நீ போய் அவனை அடையணும்னு ஆசைப்படுறன்னு உதைக்க மாட்டான் கரெக்ட். இல்ல? சோ அந்த மாதிரி என்ன விஷயம் அங்க அப்படிங்கறத பத்தி பேசல. இல்ல எல்லா இந்தியர்களையும் பிடிச்சி தள்ளல. அது ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட்டா அது அவங்களுக்குன்னு ரிசர்வ் பண்ணது, அங்க போனதுனால பிடிச்சி தள்ளி இருக்கிறாங்க. சோ இது இவருடைய தனிப்பட்ட விஷயம். இப்ப இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிடுச்சுன்றதுனால நீங்க ரிசர்வ் கோச்சில போய் உட்காந்தா விட்டுருவாங்களா? இந்திய சுதந்திர இந்தியா தானே, விட்டுருவாங்களா? இல்ல லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஜென்ஸ் யாருன்னா விட்டுருவாங்களா? அதுக்கு ஒரு நியமம் இருக்குது இல்ல? சோ அப்ப இந்த தனிப்பட்ட ஒரு விஷயத்தை என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லாம என்ன பண்ணிட்டாரு, இது உங்களுடைய பிரச்சனை. இன்னைய வரைக்கும் அரசியல்வாதிகள் இதை ஃபாலோ பண்றாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இது உங்க பிரச்சனை, அவங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு கஷ்டம், இவருக்கு கஷ்டம் இல்லையா, அவங்களுக்கு தான் கஷ்டமா, இப்படி ஏமாத்துறது இல்லையா? மதத்தை வச்சு ஜாதியை வச்சு இப்படி ஏமாத்திட்டு இருக்கிறது இன்னை வரைக்கும் நடக்குது. உலகம் ஃபுல்லாவே எல்லா இடங்கள்லயும் இதான் நடந்துட்டு இருக்குது. சோ ஒரு டைமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜாராணி ஆட்சி மாதிரியே நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி என்ன பண்ணாரு புத்திசாலித்தனமா? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா எல்லாருக்குள்ளயும் ஒற்றுமை இல்லையாம். அதனால இவர் இந்தியாவை ஒற்றுமையை இணைக்கிறாராம். அது புத்திசாலித்தனம். இணைச்சது புத்திசாலித்தனம் இல்லைன்னு சொல்ல. பிரிக்கிறதுக்கு அவரே ஐடியா கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? மொழி வாரியா பிரிக்கலாம். சாத்தானுக்கு அது போதாது, மொழியை வச்சு அரசியல் பண்ண அதுக்கு தெரியாது. நீ என்ன பண்ணிருக்க, பிரிக்காம ஒரு ராஜா ஒரு குடையின் கீழ் அவங்க நியமிக்கணும் ஒரு இடத்துக்கும்னா பிரச்சனை கிடையாது. அப்படிதான் ஆரம்பத்துல சொர்க்கத்துல இருக்கும். நாராயணனுடைய ராஜ்யம் தான் இருக்கும் சொர்க்கத்துல. அவரு தான் பேரரசர். ஃபுல்லா மற்ற ராஜாக்கள் இருப்பாங்க, யாரும் அவரை எதிர்க்கவும் மாட்டாங்க, இவரும் எதுவும் பண்ண மாட்டார். அவங்க நியமிப்பாங்க, அவ்வளவுதான். என்னன்னா ஒருத்தரே எல்லா இடத்தையும் பார்த்துக்க முடியாது, அதுக்காக அது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு முதல்வர் இருப்பாங்க ஒரு ஸ்டேட்டுக்கு. ஆனா அதுவே பிடிக்காம என்ன பண்ணிடுறாங்க, ஸ்டேட்டே ரெண்டா பிரிச்சு 2 முதல்வர், தெலுங்கானா பிரிஞ்சது, இது மாதிரி தமிழ்நாட்டையும் பிரிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. அது ஓகே. ஆனால் இப்ப ஒரு முதல்வர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கீழே கலெக்டர் வருவாங்க, அது கீழே தாசில்தார் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. இப்ப ஆளுக்கு தனித்தனியா வேற வேற மாதிரி செயல்பட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ஒரு டிஸ்ட்ரிக்டும் அப்ப அந்த மாதிரி தானே பாரதம் இருந்திருக்கணும். ஆனா என்ன மாதிரி புத்திசாலித்தனமா சட்டத்தை ஏற்றி வச்சிருக்கிறாங்க. ஒன்னா இணைக்கிறோமா, பிரிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க அதுல. ஆனா தனித்தனியா சுய ஆட்சி ஒவ்வொரு ஸ்டேட்டும் அப்படின்ட்டாங்க. அப்ப என்ன ஆகும், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வருது. அப்ப அவன் கண்டிப்பா என்ன பண்ணுவான், ஆட்சியை தக்க வைக்கணும்னு நினைப்பான். ஏன்னா பற்றுதான் இங்க பிரச்சனையே. இன்னொருத்தன் கூட அடிச்சதுக்கு காரணம் என்ன, பேராசை தான். இப்ப இவனுக்கும் இருக்கும்ல, அந்த பேராசை அழிக்கிறதுக்கான வழி அவருக்கு தெரியல. இப்படி பிரிச்சுட்டா மனித வழியினால எதையும் சாதிக்க முடியாது. மனித வழி எல்லாமே சாத்தானுடைய வழிதான். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காவே இன்னொருத்தவங்க யார் ஆப்போசிட்டா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக பேசதான் செய்வாங்க. அது பொய்யாவே இருந்தாலும், பொய்ன்னு தெரிஞ்சாலும் பேசுவாங்க. ஏன்? ஏன்னா மக்களுக்கு அந்த பயம் ஒருத்தணும். அவங்களுக்கு ஓட்டு போட்டுறக்கூடாது, போட்டா முடிஞ்சு போச்சு உன் நிலைமை. நான் ஊழல் பண்ண எதை வேணாலும் பண்றேன், அது பிரச்சனை கிடையாது. ஆனா அவன் வந்தானா அவன் வாழ்க்கை காலி, நீ பாத்துக்கோ. இப்படியே அரசியல் உலகம் ஃபுல்லா இப்படித்தான் நடக்குது. உலகம் ஃபுல்லாவே அமெரிக்காவிலுமே பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஜெயிக்கிறாரு அப்படின்னா அங்க இருக்கிறவங்க எல்லாமே ட்ரம்ப் கட்சிக்காரங்களா இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மாகாணமும் அவருக்கு எதிரானவர்களும் இருப்பாங்க. அப்புறம் எப்படி அதை ஒழுங்குபடுத்த முடியும்? ஸோ வெளிநாட்டுல இருந்து எல்லாத்தையுமே காப்பி வச்சுட்டாங்க, சட்டம் உட்பட. மொத்தத்துல இங்க எதுவுமே இல்லை. இந்த பிரிவினை உருவாக்குறத மட்டும் காந்தி கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா? எல்லாரையும் சேர்த்து சூர்பனகை மாதிரி இது என் பிரச்சனை இல்லை உங்க பிரச்சனை அப்படின்னு சொன்னார். எம்ஜிஆரே ஒரு ஸ்பீச்ல யூடியூப்ல கூட இருக்குது. அதுல கருணாநிதி ஏதோ ஒண்ணு அவரை பத்தி ஏதோ பேசியிருக்காரு போல இருக்கு. அப்ப எம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னா, அவர் என்னை குற்றம் சொல்லவில்லை மக்களே, உங்களை குற்றம் சொல்கிறாருன்றார். மக்கள் அந்த எமோஷனா தோன்றுறது. இன்னை வரைக்கும் அதான் நடந்துட்டு இருக்குது. இந்த விஷயத்துடைய வளர்ச்சி தான் இசைவாணி இல்லையா? இப்படி மக்களை பிரித்து பிரித்து உங்களுக்கு எதிராக நடக்குது, உங்களுக்கு எதிராக நடக்குதுன்ட்டு ஒரு மதத்துக்கும் சொல்றது, ஒரு ஜாதிக்கும் சொல்றது, அந்த மாதிரி விஷயத்தை தூண்டுவதனால் யாரோ லாபத்தை அனுபவித்தாலும் தூண்டப்படுறவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம், மிருகமாக மாறுறாங்க.
காசு வாங்கிட்டு அவங்க கூட பாடிட்டு போயிடுவாங்க. அவங்க கிட்டயும் அது ஒரிஜினலா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களே ஸ்பீச்ல சொன்னாங்க எனக்கு இந்த பாட்டு அன்கம்ஃபர்டபுளா இருக்குதுன்ட்டு. அப்ப யாரோ அவங்க கிட்ட வந்து நீ இப்படி பாடு, அப்படி காரி துப்புறோம், காரி துப்பட்டா அப்படின்னுவாங்க. இந்த ஒரு தடவை தான் ஸ்டேஜ்ல அப்படி சொன்னாங்க, அதனாலதான் பத்திக்கிச்சு ட்ரிகர். சோ அப்ப இதை வந்து உண்மையிலே உள்வாங்கிக்கிறாங்க இல்லையா, அவங்க மிருகம் ஆயிடுவாங்க. அதுதான் நம்ம சொன்னது, இசைவாணி பாட்டை கேட்டா ஒவ்வொரு வீட்டுலயும் சண்டைகள், கரெக்ட்டுங்களா? எந்த நிம்மதியா இருக்காங்க, மக்கள் ட்ரிகர் ஆகுறாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு எதிரியே இல்லைனாலும் ஒருத்தர் எதிரியா உருவாக்கிக்கிறாங்க பிரதர். ஏன்னா சினிமா அதுதானே போதிக்குது. ஒருத்தர் எதிரி இருக்கணும், அப்பதான் நம்ம ஹீரோ ஆக முடியும். மக்கள் அமைதியாவே ஒரு எதிரிய தேடி போறாங்க. அமர்கலம் படத்துடைய டைட்டில் லோகோ ஃபிக்ஸ் யுவர் எனிமி. எனிமியை வந்து இது பண்ணுங்க. உடனே அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் விஜய் எனிமியா டேக் பண்ணிட்டாங்க. இப்படி வந்துருச்சு. சோ எதிரி இல்லாட்டினாலும் எதிரியை உருவாக்குறது. ஒருத்தர் எதிரியா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா லைட்டா ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா புத்திசாலியா இருந்தா அப்படியே அமைதியா இருக்கணும். கொஞ்சம் வாயை விட்டீங்க முடிஞ்சு போச்சு கதை. அமைதியா இருந்துட்டா கொஞ்ச நேரத்துல அது தனிஞ்சிடும். அதுக்குதான் கடவுள் சொல்லுவாரு, 2 கை இருந்தா தான் சத்தம் கேட்கும். ஒரு கை என்ன பண்ண முடியும், சத்தத்தை கொடுக்க முடியாது. நீங்க அமைதியா எடுங்கன்ற. இதை போதிக்கிறது இறைவன், இதை போதிக்கிறது கலைவாணி. ஆனா திருப்பி அடிக்க எனக்கு தைரியம் வந்துடுச்சுடா அப்படி இப்படின்னு பாடுறது இசைவாணி. யார அடிக்கணும்? புருஷனை அடிக்கணுமா? இல்ல என்ன தனியா விட்டு நானே தேர்ந்தெடுத்துக்குவேன், இது எடுத்துக்குவேன், அது எடுத்துக்குவேன், சிங்கிளா கமிட்டடா அதெல்லாம் நான் முடிவு பண்ணிக்குவேன். யாரை ட்ரிகர் பண்றாங்க? இன்னைக்கு நடக்கிற இத்தனை டைவர்ஸுக்கும் இந்த சிந்தனை காரணமாச்சு. ஏன்னா சினிமாக்காரனுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இதனால ட்ரிகர் ஆகி வந்தவங்க. ஏன்னா பாட புஸ்தகத்துல இருந்து நமக்கு அதுதான் இருக்குது. போன ஜெனரேஷன் வரைக்குமே பேரண்ட்ஸ் சொன்னவங்களதான் மேரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுதான் வழி வழியா வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பாடல்களை கேட்டு கேட்டு தானா புரட்சி நினைச்சுக்கிறாங்க. கல்யாணம் பண்ணாங்க. இதுதான் புரட்சி. அந்த லவ் மேரேஜ் தான் பிரதர். இப்ப டிவோர்ஸ்ல நிக்கிறது எல்லாமே லவ் மேரேஜ். டைவர்ஸ், ஆவண படுகொலை எல்லாமே. சோ அப்ப அதுதான் மிருகமாக்குறது அப்படின்னு சொல்றது. அப்ப மனிதனை மிருகமாக்குற வேலையை இசைவாணி பாக்குறாங்க. அதே மனிதனை தெய்வமாக்குற வேலையை கலைவாணி பாக்குறாங்க. எங்க பாக்குறாங்க அப்படின்னா இப்ப பாக்குறாங்க. சோ கலைவாணினா யாரு? பிரம்மாவுடைய மகள். பிரம்மானா யாரு? உலகத்தை படைத்தவர். அப்ப அவரை யார் படைச்சா? எங்க இருந்து படைச்சாரு? உலகமே இல்ல, அவர் தான் படைச்சாரு. அவர் எங்க இருந்து படைச்சார்? கடவுளே படைத்தாலும் அவர் எங்க இருந்து படைத்தார்? கேள்வி வருது இல்ல? எங்கேயோ இருந்து படைக்கல, இதே பூமியில இருந்து தான் படைக்கிற. ஏன்னா படைக்கிறதுன்னு நீங்க சொல்ற மாதிரி, கிறிஸ்தவ மதம் சொல்ற மாதிரி உண்டாகுக அப்படின்னு டமால்னு இல்லாத இடத்துல வர்றது கிடையாது. எப்பவுமே இந்த பூமி இருக்கும். ஆனால் இது 5000 வருட காலச்சக்கரம். முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இருக்கும். கடைசி 100 வருடம் சிவபெருமான் வர ஒரு வயோதிகர் உடல்ல. அவரைத்தான் அல்லான்னு முஸ்லிம்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க. கடவுள் ஒருவர் தான். அவரு வந்து ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வெறும் கருவிதான். அவர் வாய் வழியா பேச போறது சிவபெருமான். அவர் வாய் வழியா இந்த ஞானத்தை கேட்கிற அத்தனை பேரும் கலைவாணிகளே, சரஸ்வதிகளே. அதுல நம்பர் 1 வந்தவங்க ஒரு கலைவாணி, ஒரு சரஸ்வதின்னு சொல்றோம். பட் ஆனா எல்லாருமே பிரம்மாவுடைய குழந்தைகள் தான். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா வேதவதி பிரம்மாவுடைய குழந்தை, நாரதர் பிரம்மாவுடைய குழந்தை, சரஸ்வதி பிரம்மாவுடைய குழந்தை, நிறைய குழந்தை இருந்துகிட்டே இருக்கும். அந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு சொல்றாங்க. ஆதி தகப்பன், ஆதி பிதா அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஒரு கடவுளைத்தான் அல்லாஹ்னும் பரமபிதானும் சிவனும் சொல்றாங்க. அதே மாதிரி இசைவாணி பண்ண ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க எதிர்பார்க்காத ஒரு எஃபெக்ட் இதுக்கு வந்துச்சு. என்ன அந்த எஃபெக்ட்னா, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இவங்க எல்லாம் அடிச்சுக்குவாங்கன்ட்டு பார்த்தா கிறிஸ்தவ பாதிரியாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு இசைவாணிக்கு. யாரை கேட்டு நீ சிலுவை போடுற? என்ன நாங்களும் இந்துக்களும் அடிச்சுக்கணுமா? அதான் உனக்கு ஆசையா? சூப்பரா கேக்குறாங்க. இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. விஜய் வேற இது பெரியார் மண்ணுன்னாரு. அவருக்கே இப்ப தலை பிச்சுக்குவாரு, என்னடா இதுன்ட்டு. இல்ல இங்க எம்ஜிஆர் வந்ததுனால அரசியல் மாறிச்சு. எம்ஜிஆர் வரலன்னா இது இங்க இப்ப இருக்கக்கூடிய சித்தாந்தம் இருக்காது.
எம்ஜிஆர் அந்த பக்கம் போனதுனால வந்தது அது. அது புரியல இவங்களுக்குலாம். இப்ப ரஜினி வந்திருந்தாருன்னா இது ஆன்மீக மன்னம் மாறி இருந்திருக்கும். ஆனா விதிப்படி தானே நடக்கும். விதிக்கப்படலை தமிழ்நாட்டுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் அவங்க வீடியோ போடுறாங்க. நாளைக்கு எங்க வருவாங்க, நாளைக்கு நம்ம தலையிலும் கை வைப்பாங்க. நம்ம மதம் தெளிவா சொல்லுது, அவங்கவுங்க மதம் அவங்கவுங்களுக்கே, நீ எதுக்கு தேவையில்லாம இப்படி பண்ற அப்படின்னு அவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய பாதிரியார்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதை இன்னொரு விஷயமும் சேர்த்தும் சொல்லியிருந்தாங்க. அவங்க கிறிஸ்தவ பெந்தகோஸ்துக்காரங்க பண்ற ஒரு வேலையும் அலும்பு வேலையும் இருக்குது. இந்து தெய்வங்கள்லாம் சாத்தான் சாத்தான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்துக்கள் யாராவது இயேசுவை சாத்தானோ மேரியை சாத்தானோ சொல்றாங்களா? நீங்க எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு பாதிரியார்கள் கேட்கறாங்க. இந்த பெந்தகோஸ்து ஒரு பிரிவினர் மட்டும்தான் இப்படி பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்க பண்றதுனால எல்லா கிறிஸ்தவர்களையும் வெறுக்கிற மாதிரி ஆயிடும் மைண்டு. ஸோ இதுதானே பிற்காலத்துல மத சண்டையா மாறுறது. அதே மாதிரிதான் இசைவாணி அங்க சிலுவையை போட்டுட்டு ஐயப்பனுக்கு எதிராக உன் சடங்கை காரி துப்பட்டான்னு சொன்னதுனால எல்லாருக்கும் அவங்க வந்து ஆல்ரெடி கிறிஸ்தவ மதம், கிறிஸ்தவ பாட்டு வேற பாடி இருக்கிறாங்கன்னு தான் இங்க பிரச்சனை. இதை எதிர்பார்க்கல. ஆக்சுவலா அந்த ட்ரூப்ல இருக்கிற ஒரே பொண்ணு அவங்க தான். அதை அவங்க பெருமையா நினைச்சாங்க. அதுவே அவங்களுக்கு இப்ப ஆப்பா அமையுது. ஸோ அதுதான் இங்க கொடுமை. ஆனால் இங்க இறைவனுடைய ஞானத்தை போதிப்பவர்கள் பெரும்பான்மையானவர்கள் பெண்கள் தான். BK சிவானியில இருந்து, ஏன் நம்ம ஜனாதிபதி முர்முல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா பிரம்மகுமாரிகள் தான். அந்த இயக்கத்துக்கு போனீங்கனாலே நீங்க 90% பெண்களை தான் பார்ப்பீங்க. தலைமை பதவியிலும் பெண்கள் தான் இருப்பாங்களே. இதுதான் பெண்களுக்கான உண்மையான முன்னேற்றமே. ஸோ இப்ப கடவுள் சொல்றாரு, கலியுகத்தின் இறுதியில இருக்கிறீங்க, மீண்டும் சொர்க்கம் வரப்போகுது. சொர்க்கத்தில் காம கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாம இருந்தீங்க. நரகத்தில் தான் இதெல்லாம் உங்களுக்கு சாத்தான் தெரிய வச்சான். காரணம், உடம்புன்னு உங்களை நம்ப வச்சான். சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுலே இருப்பீங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கினால்தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கும்போது எப்படி காமம் வரும்? உடம்புன்னு பார்த்தா தான் வரும். ஸோ அங்க ஆத்மாவை பார்த்தார்கள், அப்பதான் சகோதர அன்பே வரும். உடம்பு தான் இந்து குடும்பத்துல பிறந்தா இந்து, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தா கிறிஸ்டின், முஸ்லீம் குடும்பத்துல பிறந்தா முஸ்லீம். ஆனா ஆத்மா எல்லாத்துக்கும் அப்ப பரமாத்மா தான். அவரை நினைக்க நினைக்கதான் மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வர முடியும். ஆத்மான்னு உணர்ந்து அவரை நினைங்க. ஏன்னா நரகத்துல உடம்பு நினைச்சீங்க, சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுலே இருந்தீங்க அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சொர்க்கத்துல ஒரே தர்மம், ஒரே மொழி, ஒரே வழி. இன்னைக்கு ஏன் ஹிந்தியை இப்படி எல்லாம் எதிர்க்கிறாங்க தெரியுமா? உலகத்துல எந்த நாட்டிலேயாவது மொழியை எதிர்த்து பார்த்துருக்கிறீங்களா? இங்க மட்டும்தான் ஹிந்தியை எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, மும்பையிலேயும் எதிர்க்கிறாங்க. அங்க மராத்தி பாஷை தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்கதான் பேசுவாங்க, பட் அப்படி ஒரு பிளான். ஏன் ஹிந்தியை எதிர்க்கிறாங்க? யார் எதிர்க்கிறா? நம்ம தான் எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டுல தான் எதிர்க்கிறோம். ஏன்? இங்கதான் கடவுளையும் எதிர்க்கிறோம். அப்ப கடவுள் மொழி மட்டும் பிடிக்குமா? கடவுள் படைத்த சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளை பிடிக்குமா? அவங்களை அறியாமலே எதிர்க்கிறாங்க. அவங்களை அறியாமலே தேவதைகளை எதிர்க்கிறாங்க. அப்ப சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்களைத்தான் தேவதைகள்னு வழிபட்டுட்டு இருக்கோம். உங்களையும் என்னையும் மாதிரி 2 கண்ணு, மூக்கு, காது, வாயெல்லாம் கொண்ட மனிதர்கள் தான் அவங்களும். ஏன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது, எல்லாமே கலைவாணியாவே இருப்பாங்க. கலியுகத்துல எல்லாமே இசைவாணியாவே இருக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம்னா இதுதான், நேர் எதிரான வித்தியாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க இருக்கிற யாருக்கும் காமம்னா என்னன்னே தெரியாது, கோபம்னா என்னன்னே தெரியாது. ஏன் அங்க இருக்கிற சிங்கம், புலி கூட கலைவாணியா தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவரத்தை தான் சாப்பிடும். ஆனா இங்க இசைவாணியா, மாட்டுக்கறி தின்னா பவருடா, என்னெல்லாம் கெட்ட விஷயமோ அதை சொல்றதுக்காகவே இசைவாணி அப்படின்னு வச்சுட்டாங்க. முன்னாடிலாம் பிரதர் பிராய்லர் கோழி இது சாப்பிடுறது கூட ஓகே, அது தவிர்த்து எது சாப்பிட்டாலும் வெளியில சொல்ல அசிங்கப்பட்டாங்க. அது சொல்லிக்க மாட்டாங்க நாங்க இந்த கறி சாப்பிடுறோம்னு.
பட் இப்ப அதவே யூடியூப் சேனல்ல போட்டு இதை இப்படி எல்லாம் சமைக்கலாம்னு வகை வகையா டிஷ் போடுறாங்க. அது பெருமையா சொல்றாங்க. அப்படி போட்டாதான் ஓடவே செய்யுதான். வெஜிடேரியன் போட்டா ஓட மாட்டேங்குதான். வெஜிடேரியன் அவ்வளவு இதாயிடுச்சு. அதை சாப்பிடுறது கெத்தாயிடுச்சு. வெளியில சொல்ல முன்னாடி தயக்கப்பட்டாங்க. மாட்டுக்கறி சாப்பிடுறேன்னு சொல்றது சொல்ல தயக்கப்பட்டாங்க. இப்ப அதை சொல்லிட்டு பெருமைப்படுறாங்க. எந்த அளவுக்கு மக்கள் மாறி இருக்காங்க. கரெக்ட். ஆட்டுக்கறியே ஊருக்கு வெளியில தான் விற்பாங்க. ஆட்டுக்கறியே ஊருக்கு வெளியில இருக்கும். அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு நிறைய பேர் அதை சமைக்கிறதுக்கு அடுப்பே வெளியில தான் வச்சிருப்பாங்க. பாத்திரமே வெளியில தான் வச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வரக்கூடாது அந்த பாத்திரத்தை. நீ அப்படியே சாப்பிட்டு அப்படியே கழுவி போட்டு போறது. அப்படி இருந்தது. ஸோ இப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்துச்சு. சூப்பர் மார்க்கெட்ல விற்பாங்களாம் வெளிநாட்டுல எல்லாம். இது ஒண்ணு கவனிங்க. கறி ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்துச்சு, மனுஷனையும் அதே மாதிரி வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டான். அதனுடைய விளைவு பாருங்க. சாப்பிடலாம் தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, மனிதர்கள் சிங்கம் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு அன்பாதான் இருக்கும். பிரிவினையே கிடையாது. அங்க பாத்தீங்க அப்படின்னா அதுதான் சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கும் அப்படின்னு இதுல கூட சொல்லப்பட்டிருக்கும். பைபிள், குரான்ல எல்லாத்துலயுமே இருக்கும். அப்படின்னா இப்ப சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கை சாப்பிடணுன்ற எண்ணம் வராது. ஏன் வராதுன்னா, மனிதனுக்குள்ள அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இல்லாம இருக்கும். அதுக்கு பதிலாக அங்க அன்பு, அமைதி, ஆனந்தம் நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா அவனுடைய கவனம் ஆத்மாவில இருக்கும். அந்த ஆத்மாவுடைய உண்மையான குணம் இது. ஆத்மாவில மட்டும் கவனம் இருக்கும்போது சதா ஒரு ஆனந்தமாகவே இருக்கும்போது தனக்கு தானே திருப்தியா இருப்பான். திருப்தி இல்லாததுடைய விளைவு தான், இப்ப ஒருத்தன் தனக்கு தானே சந்தோஷமா இருந்தா பிரச்சனை இல்லை. இல்லைன்னு வச்சுக்கலாம், போய் அதாவது ஒரு ஃபேமஸானவர் இப்ப சமீபமா ஆன்மீக இதுக்கு அவருடைய மனைவி அவருக்கு எதிராக பேசினாங்க. அப்ப அவரு சொல்றாரு, என் மனைவி தண்ணி அடிப்பா, டெய்லியும் தண்ணி அடிப்பா, என்னைக்கு தண்ணி அடிக்கலையோ அன்னைக்குதான் என்ன நோண்டுவா அப்படின்ட்டு. அப்பதான் போட்டு செம்ம அடி அடிச்சு வந்துச்சு. ஸோ அப்ப என்னன்னா, ஒருத்தனுக்கு திருப்தி இல்லைன்னா தான் மற்றவனை நோண்ட ஆரம்பிப்பான். வெளியில சந்தோஷத்தை தேடுறது. அது ஒரு லெவலுக்கு மேல போனீங்கன்னா சைக்கோ சந்தோஷமா மாறிடும். இப்ப காமமே பாத்தீங்கன்னா, காமமே திருப்தி இல்லாததுனால வர்றதுதான். தனக்குத்தானே திருப்தியா இருக்கிறவன் யார் எப்படி இருந்தா என்ன, எதை பார்த்துட்டு இருக்க போறான்? இங்க தனக்குள்ள சந்தோஷமா இருக்கிற எதுவுமே அவனுக்கு தெரியல. எதிர இருக்கிற பொண்ணு, பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற பொண்ணு தான் அழகா தெரியுது கிளாஸ்ல. அப்ப அவனுடைய கவனம் அங்க போது. ஏன் படிப்புலயும் கவனம் வரல, வந்தா இதை படிக்கலாம், வலுக்கட்டாயமா பிடிச்சி எல்லாருக்கும் கல்வின்னு உட்கார வச்சாச்சு. அவனுடைய புத்தி அங்கேயே போயிட்டு இருக்குது. ஸோ அப்ப என்னன்னா, அவனுடைய திருப்தி இல்லாம போகுது. ஸோ எல்லாருக்குமே இப்ப இந்த வியாதி வந்துருச்சு. அதனால்தான் இதுக்கு பேர் கலியுகம். இந்த கலியுகத்தில் வாழறவங்களுக்கு பேர் தான் சூத்திரர்கள். ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் சூத்திரர்கள் கிடையாது. கலியுகத்துல இருக்கக்கூடிய பிராமணர்கள் உட்பட எல்லாருமே சூத்திரர்கள் தான், கீழானவர்கள் தான். இப்ப யார் உயர்ந்தவர்கள் அப்படின்னா, பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள். யாரு? கலியுகத்து ஜாதி பிராமணர்கள் கிடையாது. இறைவன் கிட்ட நேரடியா ஞானத்தை எடுக்கிறாங்களே, அந்த பிரம்மா வாய் வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்பவர்கள் தான் பிராமணர்கள். இது வர்ணம், அது ஜாதி. ஜாதியை இங்க பேசல, வர்ணத்தை தான் உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்கோம் வேதங்கள்ல. இவங்க ஜாதின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்பதான் வர்ணாசிரமத்தை நாங்கள் எதிர்க்கிறோம்ட்டு. அதை எப்படி எதிர்க்க முடியும்? ஏன்னா யார் வேணாலும் பிராமணன் ஆக முடியுமே. உங்க பிரச்சனை என்ன? எங்களுக்கு பிராமணன் பொண்ணு கொடுப்பானா? நீ காமத்தை விட்டாதான் நீ பிராமணனே. காமத்துல இருந்தாலே நீ சூதரன் தான், இல்லையா? சோ இங்க இறைவன் கிட்ட நேரடியா ஞானத்தை அடையக்கூடிய பாக்கியம், ஒரிஜினல் பிராமணன் ஆகிறதுக்கு யார் வேணாலும் வரலாம். எந்த ஜாதி, எந்த மதம், எந்த நாடு, எந்த மொழி, எல்லாரும் வரலாம். எல்லா நாட்டிலையும் இருக்குது. எல்லா மதத்துக்காரங்களும் இருக்கிறாங்க பிரம்மகுமாரிகளா. சோ இந்த பிராமணன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்க சொல்றாரு. செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி அவர் இருக்கார். அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு சக்தி வரும். மனிதனை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு சக்தி போகும். அது அம்மாவை நினைத்தாலும் சரி, சகோதரனை நினைத்தாலும் சரி, ஃப்ரெண்டை நினைத்தாலும் சரி. ஆனால் காதலனை நினைத்தால் சக்தி மின்னல் வேகத்துல போகும்.
இல்லையா? நீங்க 0 வாட்ஸ் பல்பு போட்டா கூட ஸ்லைட்டா கரண்ட் போயிட்டு தான் இருக்கும். ஆனா மோட்டர் போட்டீங்கன்னா சர்ன்னு சுத்தும். அந்த மாதிரி தான் காமம், ஃபுல்லா போயிடும். ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, காமம் வந்து இயற்கை. பாரதியார் கூட சொல்லி தெரிவதில்லை மன்மத கலைஞர் எப்ப சொன்னாரு? கலியுகத்துல வந்து சொன்னார். அவர் இருக்கும்போது உலகம் அப்படி ஆயிடுச்சு. சக்தி இழந்துகிட்டே வரும். சொர்க்கத்துல காமனா என்னன்னு யாருக்குமே தெரியாது. குழந்தைகளை விட பரிசுத்தமா இருப்பாங்க பெரியவங்களே. குழந்தைய எப்படி பிறக்குன்னா, கணவன் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாள். அப்படித்தான் இருந்தது அங்க. அதுதான் இயற்கை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக 2500 வருடம் கழிச்சு ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்க ஆரம்பிக்கிறான். ஆத்மாவுக்கு அந்த பவர் போயிடுது, கான்சென்ட்ரேஷன் பவர். அப்ப வெளி உலகத்துல மயங்க ஆரம்பிக்கிறான். இப்ப வெளியில இருந்து ஆனந்தத்தை தேட ஆரம்பிக்கும் போது எல்லாமே ஏமாற்றக்கூடிய, அந்த சீதை மயங்கி போறால பொன்மான் பின்னாடி, அந்த மாதிரி சுத்தி இருக்கிற நீங்க வெளியில இருக்கக்கூடிய ஆனந்தம் எதையுமே உங்களால தொடர்ந்து வச்சிருக்கவே முடியாது. உங்களுக்கு பிடித்த எந்த உணவு, நான்வெஜ் உணவு கூட சாப்பிடலாம். எவ்வளவு நேரம் அந்த சுவை உங்களுக்கு இருக்கும்? ஒரு 4 வாய் 10 வாய். அதுக்கப்புறம் நீங்க சும்மா சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, வாங்கிட்டுமேன்னு வேற வழி இல்லாம சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அங்க டேஸ்ட் பட் வேலை செய்யாது, அது மறுத்து போயிடும். அவ்வளவுதான். எல்லாமே காமம் உட்பட எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான். அதனாலதான் அது பேரு சிற்றின்பம். ஆனா சொர்க்கத்தில் இருந்தது நிரந்தரமாக இருக்கக்கூடிய இன்பம். அதான் பேரின்பம் அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த சிற்றின்பத்திற்கு மூழ்கும் பொழுது மனிதனுக்கு வந்து எல்லாத்தையும் ஆத்ம சக்தி இழக்க இழக்க அவனுக்குள்ள பயம் வருது, காமம் வருது, கோபம் வருது, பற்று எண்ணிதுன்னு புடிச்சு வச்சுக்கணும்னு தோணுது. பாருங்க, அழியக்கூடிய உடம்புன்னு நினைச்சிட்டு புடிச்சு வச்சுக்கணும்னு தோணுது. நீயே அழிஞ்சு போயிடுவ, நீ அதை புடிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? இல்ல, உலகத்தையே நான் மாத்துறேன், இதை மாத்துறேன், அதை மாத்துறேன். முதல்ல உன்ன கடைசி வரைக்கும் நிரந்தரமா வச்சிருக்க முடியுமா? நீ எப்படி சமுதாயத்தை மாத்த முடியும்? கீழாக வேணா மாத்தலாம், உன் பங்குக்கு ஒரு குப்பையை அள்ளி போட்டு போயிடலாம். ஆனா இதை சொர்க்கமாக மாத்துறது கடவுளால மட்டுமே முடியும், மனிதனால முடியவே முடியாது. மனிதர்கள் எடுத்த வழி எல்லாம் நரகமா தான் ஆக்கிச்சு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருக்கும்போது தொடர்ந்து ஒரு மாசம் ஃபுல்லா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். எங்க வீட்டு வழியா தான் தண்ணி போய்கிட்டே இருக்கும், ஜாலியா இருக்கும். அது பாட்டுக்கு சல்லுன்னு போய் ஏரிக்கு போகும். ஆனா இப்ப இந்த இம்ப்ரூவ்மெண்ட், ரோட்டை வேற நல்லா வசதி 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 போட்டு, அப்ப தண்ணி எங்க போகும்? வீட்டுக்குள்ளதான் போகும். மெயினா ரோட்டை ஏத்தணும் தான் முக்கியமான காரணம், வீட்டுக்குள்ள போறதுக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அது பாட்டு போயிட்டு தானே இருந்துச்சு. ரோடே வந்து ஒரு வாக்கியா மாதிரி இருந்துச்சு. அது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது. கொஞ்ச தூரம் தான் இருக்கும் தண்ணி, இதுக்கு மேல இப்போ வராது. ஏன்னா அது ஓடிக்கிட்டு இருக்குது. பிளாக் ஆகி நிற்கும் போது தானே பிரச்சனை. அங்க பிளாக் ஆகி நிக்கிறதுக்கு காரணமாக ரோடு இருக்குது. அப்ப மனிதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டே மனிதனுக்கு ஆப்பு வைக்குது இல்லையா? ஸோ அதை வெளிநாட்டுக்காரனை காப்பி அடிக்கிறது பெட்டர். பட் ஆனா பர்ஃபெக்டா காப்பி அடிக்கல. அவன் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு இல்ல, இங்க தாக்கு பிடிக்க முடியல. டெல்லி மூழ்கிற மாதிரி வந்தது, சென்னை மூழ்கிற மாதிரி வந்தது. எங்க பெஞ்சாலும் அதே மாதிரியே ஆகுது. இன்னொன்னு மழையும் அதிகமாக பெய்யுது. ஸோ இதை எதுக்கு சொல்றேன்னா, மனிதனுடைய மழை அதிகமாக பெஞ்சா இல்லை என்ன பண்ண முடியும்னா, மழை அதிகமா பெஞ்சதுக்கு காரணமே மனிதனுடைய குணம் தான். சொர்க்கத்துல இந்த மாதிரி கிடையாது, தினமும் மழை பெய்யும். கரெக்டா 12 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு முடிஞ்சிடும். காலைல ஏஞ்சா மழை பெஞ்சதுக்கான அறிகுறியே இருக்காது. எப்பவுமே அந்த யமுனை நதிக்கரையில தான் சொர்க்கம் இருக்கும் டெல்லியில. அந்த யமுனை நதியில இருக்கக்கூடிய தண்ணியின் ஓட்டம் 1 இன்ச்சு கூட ஏறவோ இறங்கவோ செய்யாது வருஷம் ஃபுல்லா. அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எந்த இயற்கை சீற்றம், வெள்ளம், கடுமையான வெயில், குளிர், பஞ்சம், பட்டினி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. சதா காலமும் வசந்த காலம் தான். அப்படி இருக்கும் சொர்க்கம். காரணம், மனிதனுடைய குணம் அமைதியா இருக்கும்போது இயற்கையும் அமைதியாக இருக்கும். மனிதனுடைய குணம் வக்கரமாகும் பொழுதுதான் இயற்கையும் வக்கரமாகி உங்களை தாக்க ஆரம்பிக்கும். முதல்ல நம்ம உடம்பே தாக்குறது தெரியும்ல. நல்லா கோபப்படுறீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் இல்லையா, ப்ரெஷர் ஏறும். அது காமத்துக்கும் பொருந்தும். அது நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா அது தப்புன்னு சொல்லக்கூடிய தைரியமும் யாரும் இல்லை. முதல்ல அதை ஆராய்ச்சி பண்ண கூட விரும்பல யாரும். ஏன்னா எல்லாருமே அதுக்கு அடிமையா இருக்கிறாங்களே. அப்புறம் எப்படி அதை அவர் ஆராய்ச்சி பண்ணுவாங்க? ஆராய்ச்சி பண்ணாலும் அதை யார் ஏத்துக்குவா? ஆனால் அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சே ஸ்கூல்ல வாத்தியார், பிசிக்ஸ் வாத்தியாரு, நல்ல மனுஷன், கல்யாணம் ஆகுது, இறந்துடுறாரு. காமத்துல ஈடுபடும் போது இறந்துருக்குற.
ஏன்னா அந்த ப்ரெஷர் அப்படி ஏறும். கோபத்துல ஏறுற ப்ரெஷரை விட காமத்துல ப்ரெஷர் அதிகமாக ஏறும். அப்ப ஹார்ட் அட்டாக் வராதா? இல்ல இன்னைக்கு கண் அப்பெல்லாம் அந்த அளவுக்கு நான்வெஜ், நாங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நான்வெஜ் எல்லாம் அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க. அப்ப ஏன் அப்படின்னா இப்ப நான்வெஜ் இல்லாம சாப்பாடே இறங்க மாட்டேங்குதான். இப்ப பாண்டிச்சேரியில வந்து பிரெட் தான் கேட்டாங்க, கறிமீனா கேட்டாங்க. ஏதாவது பிரெட் இருந்தா தயவு செய்து போடுங்க, வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு. கடைசியில புல்ல சாப்பிடுவான் மனுஷன்ற. நம்மளுடைய உடல் உறுப்புகளே வந்துட்டு அசைவத்தை செமிக்க கூடியதே கிடையாது. அப்நார்மல். நம்ம அசைவத்தை கொடுக்கும் பொழுது உடல்ல பல மாற்றங்கள் அதான் ஏற்படும். பச்சையா எடுத்து சாப்பிட்டு காட்டுங்கன்றாங்கல்ல. பச்சையா எடுத்து சாப்பிட்டு காட்டு. ஒரு 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 வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் டிபேட் ஒரு சகோதரர் கேட்கிறார், சிங்கம் வந்து விலங்கு தானே சாப்பிடுது அப்படின்ட்டு அந்த சகோதரி கேட்குறாங்க. அவர் சொல்றாரு 70% விலங்குகள் வெஜிடேரியன் தான் சாப்பிடுது, 30% தான் நான்வெஜ் சாப்பிடுது. ஒரு ஆண் சிங்கம் பெண் சிங்கத்தை பார்த்தால் என்ன பண்ணும்? அல்லது பெண் சிங்கம் தான் என்ன பண்ணும்? அதை நீங்களும் நானும் பண்ணுமா? இப்ப இன்னொன்னு, அது குட்டி போட்டுச்சுன்னா முதல் குட்டியை அதுவே சாப்பிட்ரும். நாயே சாப்பிடும். அப்படி நிறைய விலங்குகள் அப்படி சாப்பிடும். இங்க நான் சிங்கம் சாப்பிட்டுச்சு, நான் சாப்பிட்டேன்னா விட்டுருமா சட்டம்? அப்ப மிருகங்களுக்கு 5 அறிவு, மனிதருக்கு 6 அறிவு. நம்மளோட போய் விலங்கு கம்பேர் பண்றோம்னா நம்மளுடைய எவ்வளவு முட்டாள், எந்த அளவுக்கு போச்சுன்னு பாருங்க. எவ்வளவு முட்டாளாயிருக்கு இல்லையா? வீட்டுல நாய் வளர்க்குறாங்கன்னா மனிதன் மாதிரி பாத்ரூமை யூஸ் பண்றதுக்கு அதை கத்து கொடுப்பாங்க. இல்ல நாயை பார்த்து நீங்க மாறுவீங்களா? உங்களை பார்த்து அது மாறும் இல்லையா? உங்க கூட இருக்கிற விலங்குகள் உங்களை மாதிரி மாறும். சிங்கம் வந்து மனிதன் கூட அன்பா இருக்கிறது இப்ப கூட நம்மளால பார்க்க முடியுது. இது சொர்க்கத்துல இயல்பாகவே நடக்கிற விஷயம். இங்க அங்கொன்னு இங்கொன்னுமா பாக்குறோம். சிங்கம் புலி புல்ல தின்றதும் வீடியோ இருக்குது இப்பவே. நாய் அருகம்புல்ல சாப்பிடும், அது ஒரு குறிப்பிட்ட டைம் டைஜஷனுக்காக சாப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. பட் எல்லா விலங்குமே சாப்பிடும். ஆனால் இதுக்கு அடிமை ஆயிடுச்சு. அடிமை ஆனதோடைய, அதாவது சிங்கத்தோட இவங்க கம்பேர் பண்றாங்கல்ல. சிங்கம் வந்து அப்படியே உட்காந்துட்டே இருக்கும்போது அப்படியே வராது, அது வாய்க்கு வராது. இது ஓடணும், கிலோமீட்டர் கணக்கு ஓடணும். இது ஒண்ணு அந்த ஓடுறதுல அது ஜெரிச்சிடும், அது ஒண்ணு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எத்தனை வயசு வரைக்கும் அதால ஓட முடியும்? அதுக்கப்புறம் பட்டினி கடந்து சாகும். அதால ஓட முடியாது. கேட்டு சிங்கத்தால ஓட முடியாது. அதே மாதிரி உன் நிலைமை இருந்தா என்ன ஆகும்? உன் நிலைமை இன்னைக்கு யாரும் வந்து குழந்தைங்க யாரும் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடுறது கிடையாது. அப்பா படுத்துட்டு இருந்தாருன்னா பொண்டாட்டியை முதல்ல தள்ளி விட்டுரும். பொண்டாட்டி அது மாதிரி படுத்துட்டு இருந்ததா புருஷனே கொலை பண்ணான். இப்ப அவன் அன்புனால கொலை பண்றான், என்னாலையும் பாத்துக்க முடியலன்னு கொலை பண்றான். பட் கொலை தானே. இப்ப விலங்குகளை ஃபாலோ பண்ணா உன் நிலைமையும் அந்த மாதிரி தான் ஆயிடும். ஒரு கிழட்டு ஆண் சிங்கம் இருக்குது, எல்லா பெண் சிங்கமும் சேர்ந்து அதை கடிக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்றதுனால தானே இன்னொரு தெரியல மனிதர்களுடைய நிலைமையும் இன்னைக்கு அப்படியே மாறி இருக்குது இல்லையா? வயதானதுக்கு அப்புறம் வரும். அப்ப சொல்ல முடியுமா, என்ன நான் யாரு தெரியுமா, திருப்பி அடிப்பேன் உதைப்பேன்னு? பையனே போய் கம்முன்னு கடை அப்படின்னுவான் இல்லையா? தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கிறேன்னு கேட்பான். அதுதான் ஆணுக்கு பெண் சமமா இப்ப அதுலதான் போயிட்டு இருக்குது. ஆனா உண்மையிலே என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்ணுக்கு சமமாக ஆண் சாஃப்ட் ஆகணும். அதுக்கு பதிலாக அதுதான் உண்மையான சம உரிமை. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, ஆணுக்கு சமமா நீயும் எல்லா தப்பும் பண்ணு, நான் அவன் மட்டும்தான் நிறைய கள்ள தொடர்பு வச்சிருப்பானா, நீயும் வச்சுக்கோ. அதுக்கு நாங்க நாகரிகமா ஒரு பேர் சொல்றோம், திருமணம் கடந்த உறவு. அப்படி சொல்லணுமா? அதை வந்து வேற மாதிரி சொல்லிடக்கூடாதா? ஏன்னா அவங்க மனசு புண்படுமா. அங்க மனைவிக்கு துரோகம் பண்ணா அவன் மனசு புண்படாதா? கணவனுக்கு துரோகம் பண்ணா அவன் மனசு புண்படாதா? அதெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. எப்படியெல்லாம் மனிதர்களை வந்து திசை திருப்புறாங்க பாருங்க. இந்த மாதிரி மாறினதுக்கு காரணம் என்னன்னா சாத்தானுடைய வேலை. இந்த 5 விகாரங்கள் வருது, துக்கம் வருது. துக்கம் வரும்போது தானாவே கடவுளை நினைக்கிறான். முதல்ல சிவனுக்கு கோயில் கட்டுறான். ஆனாலும் இவங்க வந்து சொர்க்கத்தில் காமமே இல்லாத இருந்தவர்கள் இங்க காமத்துல விழ ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் இந்து கோயில்கள்ல காமத்துல விழற மாதிரி சிலைகள் இருக்கிறதுக்கு காரணம் அந்த தேவதைகளே காமத்தில் விழறாங்க. இந்து கோயில்களுடைய கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிலைகள் இந்தியா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துடைய வரலாறு. இது தூய்மையாக இருந்த உலகம் அசுத்தமாக மாறுது. அப்ப காமத்துல விழறாங்க.
இதுக்கான ரீசன் நீங்க சொல்லிட்டீங்க. மேல நம்ம கோபுரம் மாதிரி இருந்து அப்படியே கீழே இறங்கி இறங்கி வந்து காமத்துல விழுந்தோன்னு. பட் மக்களுக்கு போனது அந்த காம சிலைகள் மட்டும்தான் தெரியுதா? கோயில்லயே காம சிலைகள் இருக்கு. கடவுளே காமத்தை படைச்சிட்டாரு. நம்ம காமத்துல ஈடுபடா அது சரி. இப்ப பெருமையா சொல்லிக்கக்கூடிய விஷயம், இன்னொரு நியாயப்படுத்துற விஷயம் இதான் பிரதர். இதுக்கான ரீசன் தெரியல. புதுமண தம்பதிகளை அதுக்காக தான் கோயிலுக்கே அழைச்சிட்டு போறாங்க. அத பார்த்து இப்படி எல்லாம் இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம் இப்படின்னு சொல்றாங்க. பட் இதுக்கான ரீசன் இதுதான் அப்படிங்கறது தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி பிரதர். கரெக்ட். காமத்தை கத்துக் கொடுக்கறதுக்கு தான் சர்ச்சு வச்சிருக்கிறாங்க, காமத்தை கத்துக் கொடுக்கறது தான் மசூதி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா சிரிப்பு வராது. ஆனா இந்து மதம் மட்டும் ஏன் இப்படி கேவலமா ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம அனாதைகளா இருக்கிறோம். ஏன்னா கிறிஸ்தவ மதத்தை இயேசு கிறிஸ்து உருவாக்குனாரு, அதுக்காக பைபிள் இருக்குது அவங்க மதத்துக்குன்னு. அதே மாதிரி முஸ்லிம்களுக்குன்னு ஒண்ணு இருக்குது, உருவாக்குனது நபின்னு தெரியும். இந்து மதத்தை யார் உருவாக்குனாங்கன்னே தெரியாது. ஆனா உயர்ந்த மதம், ஏன்னா உருவாக்குனது கடவுள். ஆனா எப்ப உருவாக்குனாருன்னா உலகம் அழியறதுக்கு முன்னாடி உருவாக்குனாரு. அதுதான் பிரச்சனை. அதனால்தான் தெரியல இல்லையா? உருவாக்கும் போது அது பேர் இந்து மதம் கிடையாது, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். நரகத்தில் வரும் பொழுது இந்துஸ்தான் அப்ப இந்தியாவுடைய பேர் இருக்கும்போது இந்துன்னு பேர் வைக்கும். அதாவது இந்துஸ்தானில் வசிப்பவர்கள்னு அர்த்தம் இந்துன்னா. இப்ப தமிழர்கள்ன்றது மதம் கிடையாது இல்லையா? அந்த மாதிரி அவங்க சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, காமத்துல விழுந்துட்டதுனால தேவதைன்னு சொல்லிக்க கூச்சப்பட்டுக்கிட்டு அவங்க அப்படி சொன்னாங்க. இப்ப இந்த முந்தைய ஜெனரேஷன்லாம் பிராமணன் கரிமீன் சாப்பிட்டானா அவன் பிராமணன் சொல்லிக்க மாட்டான், ஏன்னா இது நம்ம ஜாதிக்கே கெட்ட பேரு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ஹிந்துன்னு வந்தது. அப்ப நம்ம இறங்கிட்டோம். அப்படி இந்து தர்மமாக இங்கே இந்தியாவில் கீழே இறங்குறோம். அதுக்கப்புறம் தான் மற்ற தர்மங்களே மேல இருந்து வரும். அது வரைக்கும் மற்ற தர்மத்தினர் மேலேயே மற்ற தர்மத்து ஆத்மா இருக்கும். இது ஒரு மரத்தை தலைகீழ தொங்க விட்ட மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு கீதையில இருக்கும். ஸோ இது உண்மையில் இருக்கிறது சிவபெருமான் சொன்னது, சிவபெருமான் அதுல கிருஷ்ணர் சொன்னதாக போட்டாங்க. அதான் பிரச்சனை. ஸோ இதுல ஒரு கிளை வந்து, ஸோ இந்த தண்டு பகுதி தான் தேவதை தர்மம். இந்த தேவதை தர்மத்து ஆத்மாக்கள் தான் முதல்ல இறங்குவாங்க. எல்லாரும் உடனே இறங்க மாட்டாங்க. ஆரம்பத்திலே வர்றதுக்கு தகுதி உள்ளவங்க ஆரம்பத்துல வருவாங்க. கொஞ்சம் தூய்மையின் சக்தி கம்மியா இருந்தாங்கன்னா லேட்டா வருவாங்க. ஏன்னா உலகத்துடைய தூய்மை, சுகம், அமைதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும், மைன்யூட்டா குறையும். அதான் நம்ம சொன்னோம் இல்லையா ஃபர்ஸ்டே, 0 வாட்ஸ் பல்பு போட்டால் ஸ்லைட்டா குறையும்ட்டு. இங்க நரகத்துல வரும்பொழுது தான் இந்த காமம் கோபம் இதுல வரும்போது சல்லுன்னு ஸ்பீடா குறைய ஆரம்பிக்குது இந்தியாவில். அதே நேரத்தில் இந்தியாவில இருந்து ஒரு பிரிவினர் வந்து அந்த நேரம் இயற்கை சீற்றெல்லாம் வரும். சொர்க்கம், மனிதன் காமத்துல விழுந்தோடனே சொர்க்கத்தை கொடுத்தது காமம் இல்லாமல் இருந்ததுக்கான பரிசு. இப்ப நாம இருக்கிறதுக்கான பரிசாக இந்த குணத்தோட நம்ம அங்க பிறப்போம். இந்த ஞானத்தை எடுத்தவர்கள், இதை தாரணை பண்ணவர்கள் தான் அங்க வருவாங்க, மற்றவர்கள் வரமாட்டாங்க. ஆனா என்னைக்கு நீங்க சக்தி இழந்து காமத்துல விழுந்துட்டீங்களோ அப்ப அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிற தகுதியை இழந்துட்டீங்க. ஸோ அப்போ ஒரு நிலநடுக்கம், இயற்கை சீற்றம் இதெல்லாம் வரும்பொழுது அப்போ ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா கடல் மட்டம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும், பூமி வெளில தெரிய ஆரம்பிச்சிடும், மக்கள் அப்படியே பிரிஞ்சு போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்க போன பிறகு அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பிறக்கிற குழந்தைகளுடைய உடம்புல மேல இருந்து ஒரு ஆத்மா இறங்கி மதத்தை உருவாக்கும். உதாரணத்துக்கு புத்தர், அதாவது சித்தார்த்த உடம்புல புத்தான்னு ஒரு ஆத்மா வருது, அது இந்தியாவில தான் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் இயேசு உடம்புல பரிசுத்தாவின்றாங்களே, அது கிறிஸ்து ஆத்மா, அதோடைய பேர் கிறிஸ்து. ஸோ அது இறங்குது. இது மாதிரி ஒவ்வொரு மதமும் வெளியில தோன்றுகிறது. ஏன் வெளியில தோன்றுறதுன்னா அவங்களுக்கு அதுதான் பாதுகாப்பு, ஏன்னா நம்ம இறங்கிட்டோம். அந்த ஆத்மா பரிசுத்தமா ஒரு மேல இருந்து, நம்மை விட சக்தி கம்மி தான், அதனாலதான் சொர்க்கத்துக்கு வரல. பட் இருந்தாலும் நாம கொஞ்சம் கொஞ்சமா சக்தி இழந்து அந்த காமத்தின் சுவை அனுபவிச்சிட்டோம். எப்படி கறி சுவையை அனுபவிச்சோம், வந்து கறி இல்லாம சாப்பாடு இறங்க மாட்டேங்குதுன்றான். அந்த மாதிரி இருக்கும்போது மேல இருந்து வரும்போது அந்த ஆத்மா ரொம்ப அழகாக நல்ல குணமுடையதாக இருக்கும். அப்ப சக்தி இழந்த ஆத்மா கண்ணில் அவங்க பட்டா என்ன ஆகுது? ஸோ அதனாலதான் வேற இடங்கள்ல கிறிஸ்தவ மதம், முஸ்லிம் மதம் எல்லாம் தோன்றுது ஆரம்பத்துல. ஸோ அவங்க அழகா இருக்கிறதுக்கும் காரணம் அதுதான் இல்லையா? அந்த அரபு நாட்டு பெண்களும் இன்னும் அழகா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க சமீபமா வரக்கூடிய ஆத்மாக்கள். அதே முஸ்லிம்கள் எல்லா இடத்துல இருக்கிறவங்களும் அழகா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆப்பிரிக்காலையும் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. நமக்கு பாக்குறதுக்காக நம்ம போய் மதம் மாத்திர மாதிரி தோணும், அப்படி கிடையாது. அங்க பாவம் செய்தவர்கள் வெவ்வேறு நாட்டுல சிதறடிக்கப்படுறாங்க அடுத்தடுத்த ஜென்மத்துல. சரி, இப்ப வெவ்வேறு மதங்கள் வந்துடுச்சு, இப்ப குளோபலைசேஷன் ஆயிடுச்சு. அப்ப
ஒரு நாடு இன்னொரு நாடு பிடிக்குது, குறிப்பாக மதம் வந்து பிடிக்குது அப்படின்னும் போது அந்த மதத்தை மாற்ற முயற்சி செய்வாங்க. அது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அது மாத்துறதுனால அவங்களுக்கு தான் ஆப்பு வச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது மாத்துறது, இப்ப ஒரு இந்துவை முஸ்லீமா மாத்துறாங்க அப்படின்னா அரபு நாட்டுல இருக்கிற முஸ்லீம் பாவம் செஞ்ச உடனே இங்க பிறக்கணும். அதுக்காக தான் இது நடக்குது. இது அவனுக்கு தெரியாது. இவனுக்கு வந்து ஒரு மதப்பற்று எல்லாரையும் மாத்தணும்ட்டு. ஆனா அங்க இருக்கிறவன இங்க இறக்குறதுக்கு தான் இது நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா முஸ்லீம் தர்மத்தாத்மா முஸ்லீம் தர்மத்துல தான் போய் பிறக்கும். ஸோ இப்ப இதுல வந்து ஒருத்தர் இந்துவாகவும் இன்னொருத்தர் முஸ்லீமாகவும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மதம் மாத்துறவங்கள அப்பா அம்மா இப்படி, அல்லது லவ் மேரேஜ் கூட பண்ணிருக்கலாம். இப்ப அப்பாவா இருக்கிறார், அடுத்த ஜென்மத்தில் போய் இந்து குடும்பத்தில் போய் ஜாயின் பண்ணிக்குவார். ஏன்னா அது வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அங்க இருக்கிற ஆத்மாவை இங்க புடிச்சு போடணும், போட்டாச்சு. அதுக்கப்புறம் அது வம்சம் வம்சமா வந்துடும். இதே மாதிரிதான் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கும். இப்ப இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும் பாரதத்துல இருந்தது. ஸோ உலகமே அப்ப அது மட்டும்தான், மற்றதெல்லாம் வரல. அப்ப ஒரே மொழி ஒரே வழி ஹிந்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா தூய இந்தியாக இருக்கும். அடுத்தது ஒரு நாராயணனுடைய ராஜ்யம் தான் நடக்கும் உலகம் முழுவதும். நிறைய சிற்றரசுகள் இருப்பாங்க. அவங்க இவங்க கிட்ட கப்பம் வாங்குறதும் கிடையாது, மக்கள் கிட்ட வரி வாங்குறதும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே அளவற்ற செல்வம் இருக்கும். இனிமையான ஒரு ராஜ்யம் இருக்கும். ராஜாவும் பிரஜைகளை குழந்தைங்க மாதிரி பார்ப்பாங்க, பிரஜைகளும் ராஜாராணிய அப்பா அம்மா மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் சொர்க்கம். நரகத்துல வரும்போது வெவ்வேறு மதங்கள் வருது. அது எல்லா நாட்டிலும் எல்லா மதங்களும் போக ஆரம்பித்த பிறகு எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும் இல்லையா? ஒரு மதம் வந்து விக்கிரக வழிபாடு கூடாதுன்ட்டு, ஒரு மதம் வந்து இப்ப இந்து மதத்திலே விக்கிரக வழிபாடு இருக்குது. ஸோ அப்ப ரெண்டும் சேரும்போது கிளாஷ் ஆகும் இல்ல. அப்பதான் அந்த ஒரு மதத்தை பரப்ப நினைக்கும் போது அடுத்த கோயிலை இடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே சாத்தான் வந்து பல பிரிவினைகளை உருவாக்கிட்டான். ஆனா உருவான பிறகு அந்த காந்தி சுதந்திரம் அது இதுன்னு வந்ததுக்கு அப்புறம் அப்பயும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை எப்ப பிரச்சனை நடந்தது. இப்போதைக்கு இந்தியா அமைதியா இருந்தாலும் வெளியில நடக்குது, இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை நடக்குது, இது மாதிரி நிறைய இடங்கள்ல நடக்குது. ஆனா இதுல என்ன ஒரு கொடுமைனா, இஸ்ரேல் பாலஸ்தீன் வந்து சகோதரர்கள். அவங்க இப்ராஹிம் வழியில வர்றவர் தான் முகமது நபியே. அது ஆக்சுவலா ஒரே மதம், அவங்களுக்கு தெரியல. நடுவுல இயேசு வந்துட்டு போனதுனால அது வேற மதம் நினைச்சுக்கிறாங்க. முஸ்லிம் மதம்ன்றது யூத மதத்துக்கும் முஸ்லிம் மதத்துக்கும் எந்த வித்தியாசமுமே இருக்காது. அதனாலதான் முஸ்லிம்கள் சொல்லுவாங்க பழைய ஏற்பாடு இருக்குது பாத்தீங்களா, அதை வச்சுதான் வாதமே பண்ணுவாங்க கிறிஸ்தவர்கள் கிட்ட. பாருங்க அதை நீங்க ஃபாலோ பண்றது இல்லைன்னு. அது ஆக்சுவலா யூத மதத்துடைய புஸ்தகம். அது அந்த தோரான்றது பழைய ஏற்பாடு தான். அப்ப அதை முஸ்லிம்கள் பிடிக்கிறாங்கன்னா அது அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தானே இவங்க. அப்ப அவங்க சகோதரர்களைத்தான் அவங்க அடிச்சுக்கிறாங்க, சகோதரர்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாம. அதே மாதிரி அமெரிக்கா ரஷ்யா ரெண்டு பேரும் கிறிஸ்தவர்கள், அங்கேயும் சகோதரர்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. ஆனா ஒருபொழுதும் இந்துக்கள் தங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டது கிடையாது. இல்ல நேபாள் இந்து நாடு, இது இந்து நாடு, நேபாளம் இதுவுமா நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் கிடையாது இல்லையா? ஸோ மற்ற தர்மத்தினர் தான் இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கடவுள் சொல்ற. ஸோ அதை நாம பார்த்துக்கிட்டோம் இருக்கிறோம். ஸோ இது இல்லாம முஸ்லிம் நாடுகளுக்கு இடையிலேயும் சண்டை நடக்குது. சிரியால பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராகவே மக்களே, அரசாங்கமும் முஸ்லீம் தான், இவங்களும் முஸ்லீம் தான் அடிச்சுக்கிறாங்க. இது இல்லாம நிறைய இடங்கள்ல வந்து அவங்களுக்குள்ளே பிரிவினை வந்து அடிச்சுக்கிறது இதெல்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் சாத்தான் இல்லையா? பிரிவினை. ஏன்னா ஒரு மதத்தை உருவாக்கும், ஒரு மதம் இருக்கும்போது இன்னொரு மதத்தை உருவாக்கும் போதே ஒரு பிரிவு, அந்த மதத்திற்குள்ள நிறைய உட்பிரிவு வரும்போது அந்த பிரிய என்ன ஆகும்? கண்டிப்பாக பிரச்சனை வரதான் செய்யும். அப்படியே மீறி அவங்க அமைதியா இருக்கிறாங்க இந்தியா மாதிரினா யாராவது தூண்டி விடணும். அது தூண்டி விடுறதுக்காக உருவாகிற குரூப் தான் இசைவாணி குரூப். இதுதான் இவங்களுடைய வேலை இல்லையா? இவங்களை தூண்டி விட்டு எதையாவது போய் யாராவது அடிச்சுட்டு சாகணும் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருப்பான். இங்கேயும் நடக்கும், அமெரிக்காலும் இதே மாதிரி ஒரு குரூப் இருக்கும். அந்த கம்யூனிஸ்டோடைய வேலையே என்ன வேலை அப்படின்னா, இங்க இந்து மதத்தை எதிர்த்து கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஆதரவாக பேசுற அதே கம்யூனிஸ்ட் அங்க கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக மற்றவர்களை ஒன்று திரட்டும் அமெரிக்கால. இதே முஸ்லிம் நாட்டுல போச்சுன்னா முஸ்லிம் மதத்துக்கு எதிராக ஒன்று திரட்டும். ஸோ இவங்களுடைய வேலை என்னன்னா நிம்மதியா இருக்கக்கூடாது. சாத்தானுடைய வேலையை அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல வேற இலுமினாட்டின்னு இவங்க புதுசா ஒன்னத்தை வேற உருவாக்கிட்டு இருப்பாங்க. பண்றதெல்லாம் இவங்க கேட்டா இலுமினாட்டி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இன்னொன்னா மனிதனுக்குள்ளேயே அந்த நம்மளே பார்த்தீங்கன்னா காலையில ஒன்று நினைக்கிறோம், மதியம் ஒன்று நினைக்கிறோம், நைட்டு ஒன்று நினைக்கிறோம், மனம் மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஆத்மாக்குள்ள அந்த பலம் கிடையாது. இப்ப மனதை வெளியில செலுத்தாமல்
ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவோடு சிவபெருமானோடு இணைன்ற. ஸோ இணைக்க இணைக்க ஆத்மாக்கு சக்தி வரும். இப்ப சொல்றார், என்னை நினை மனிதனை மற. பெரியார் என்ன சொன்னாரு? மனிதனை நினை கடவுளை மற. அதோடைய விளைவு என்ன? இன்னைக்கு பார்க்குற எல்லா டைவர்ஸா இருக்கட்டும், வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். ஏன்னா மனுஷனை பார்த்துக்கிட்டு இருந்தா அவனுடைய சக்தி குறையும் இல்லையா? ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தா லவ் வந்துச்சு, பார்க்குற பழக்கம் பிடிச்சி போச்சு, கல்யாணம் ஆனப்புறமும் பார்க்கறான், இன்னொரு லவ் வருது, அது கள்ள தொடர்பு. அதையும் நியாயப்படுத்தணும் திருமணத்தை மீறிய உறவும். நல்லா இருக்குது இல்ல? இது எப்படியெல்லாம் எடுத்துட்டு வராங்க, அதான் சாத்தான். ஸோ இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, நீ மனிதனை பார்த்தால் இல்லையா, அவங்க உன்னை திருப்பி அடிப்ப உதைப்ப அது இதுன்னு பாடுறாங்கல்ல, எதனால? மனுஷனை பார்த்ததுனால வந்த வேணா இது. அவன் என்ன பாவம் செய்தான்றது கடவுளுக்கு தெரியும். அவனுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கணும், அவனை எந்த நாட்டுல பிறக்க வைக்கணும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம காட்டு விலங்கு சாப்பிடுற ஒரு நாடும் இருக்குது, அதுவும் கிடைக்காதவர்களும் இருக்கிறாங்க. அவன் செய்த பாவத்திற்கு ஏற்ப நடக்கும். அதுக்கு நீ யாரை எதிர்த்து சண்டை போட முடியும்? இங்க யாருக்கும் அப்படியெல்லாம் பிரச்சனையே இல்லை. இல்லாதப்பயே ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது நடக்கும். ஏன்? ஏன்னா இது சாத்தானுடைய ராஜ்யம் இல்லையா? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரத்தை தான் சாத்தான் மாயான்னு சொல்றோம். அது உடம்பு நினைச்சதுனால வந்தது. ஸோ அதுல இருந்து விடுபட்டு ஆத்மானு உணரு. அப்ப ஆண் உடல், அதாவது ஆத்மா ஆணாகவும் பிறக்கும் பெண்ணாகவும் பிறக்கும். ஆனா மனிதன் ஆத்மா மனிதனாதான் பிறக்கும். இந்து மதத்துல சொன்ன மாதிரி புல்லாகி பூண்டாகி நாயாகி பேயாகி அப்படிலாம் கிடையாது. நானா பெண்ணா மாறி மாறி பிறப்பாங்க. ஸோ அப்படி உடல் எடுக்கும் பொழுது ஆண்னு நான் என்னை நினைத்து ஒரு பெண்ணை பார்த்தால் காமம் வருது, இந்துன்னு நினைச்சிட்டு வேற மதத்தை பார்த்தால் வெறுப்பு வருது. ஸோ பணக்காரன் நினைச்சிட்டு ஏழையை பார்த்தா அகங்காரம் வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உடலை பார்க்கறதுனால தான் வருது. ஆனா கடவுள் சொல்றாரு, உடலை பார்க்காத ஆத்மான்னு பார்த்தனா அந்த அத்தனை ஆத்மாவுக்கும் அப்பா ஒரே ஒருவர் தான். அவரை தான் அல்லாஹ் பரமபிதா சிவன் சொல்றோம். அப்ப நீனு உடலை பார்த்தாதான் அவன் இந்துவா கிறிஸ்டினா முஸ்லிமா ஏழையா பணக்காரனான்னு தெரியும். ஆத்மான்னு பார்த்தனா எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கடவுள் உட்பட. கடவுளும் நம்மள மாதிரியே ஒரு சின்ன ஒளிப்புள்ளி தான், ஆனால் தான் அவரை பார்க்க முடியல. அப்ப யாரை பார்த்தாலும் என்னுடைய அப்பாவுடைய குழந்தையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப எங்க வேற்றுமை வந்தது? சோ இது இந்த உலகத்துக்கே அவர் கடவுள்னா, இந்த உலகத்தையே காப்பாத்துறது அவருடைய பொறுப்புன்னா, அவர்கிட்ட நேரடியா ஞானத்தை எடுக்கிற பிரம்மகுமாரிகளுக்கும் அதுதான் பொறுப்பு இல்லையா? அப்பாவுடைய தொழில் தான் குழந்தைக்கும். அப்ப இந்த உலகத்தையே காப்பாற்றணும் அப்படின்னா சுற்றி நடக்கிற எதையும் பார்க்காதே இறைவனை மட்டும் மனக்கண்ணால் பார்த்து கொண்டிரு. அவர் சொல்லும் அந்த ஞானமாகிய முரளி பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல முற்றிலும் இலவசமாக இருக்குது. யூடியூப் வெப்சைட்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கும், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அந்த முரளியை மட்டும் கேட்கணும். இதோடைய சாரம் என்னன்னா, ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இதே ஆத்மா சொர்க்கத்தில் நாராயணன் மகாலட்சுமியா இருந்ததா? இவ்வளவு அளவற்ற செல்வம், தங்க செங்கலால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருந்து. ஆனா கதவு ஜன்னலே கிடையாது. ஆனா திருடுறதுன்னா என்னன்னே தெரியாது இல்ல. இங்க ரெவல்யூஷன் அதெல்லாம் பண்றது என்ன? இது பணக்காரங்க வீட்டை சூறையாடுறது. இதுக்கு பேரு புரட்சியா? இதுக்கு பேரு இல்லையா? இப்ப நடக்கிறது தான் புரட்சி இல்லையா? கீழே ஏழை எல்லாம் பணக்காரனா ஆக்குறாரு. எப்படி? திருடி கிடையாது. எதுவுமே எனக்கு வேண்டாம் இறைவனை தவறன்னு பிடிக்கிறீங்க, இறைவன் தான் சொர்க்கத்தை கொடுக்கிறார். மனிதனை பிடிச்சா அவர் என்ன கொடுப்பாரு? பெரியாரு தாடிக்காரன் பேத்தின்னு பேசினாங்கல்ல, பெரியார் சொத்தை எழுதி வச்சாரா? அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவர் எழுதி வைக்கிறதுக்கு மனம் இல்லாம தான் கடைசி நேரத்துல கல்யாணமே பண்ணார் இல்லையா? யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்களுடைய அந்த இயக்கமே சந்தேகத்தின் இதுலதான் வருது. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அந்த மாதிரிதான் இவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேட்ட சமுதாய அக்கறையா இதுக்கு பேரு. அமைதியா இருக்கிற சமுதாயத்துல பிரச்சனை தூண்டு விடுறதுக்கு பேர் சமுதாய அக்கறையா இல்லையா? சோ இப்ப இதுக்கு எதிராக ஒரு பாடல் கூட வந்தது இல்லையா? இசைவாணி பாடிய ஐயம் சாரி ஐயப்பாவுக்கு எதிராக
ஒரு பாடல் வெளியிட்டாங்க. ஸோ இதுதான் சாத்தானுக்கு வேணும். இதுதான் சாத்தானுடைய லட்சியம். அவன் பிரிச்சதே அதுக்காக தான், அடிச்சுக்கிறதுக்கு தான் பிரிச்சான். எப்படி வெள்ளைக்காரன் இந்தியா பாகிஸ்தானை பிரிச்சுட்டு போனா, அங்க இலங்கை தமிழர் இலங்கைன்னு பிரிச்சுட்டு போனா, அடிச்சுக்கணும். அப்பதான் அவனுக்கு வியாபாரம் ஆகும். ஏன்னா ஆயுதத்தை அவன் தயாரிக்கிறான். நீ அமைதியாவே இருந்தா அவனுக்கு நம்பர் 1 பிசினஸ் அதுதான். அதே மாதிரி சாத்தானுடைய வேலை நீங்க அடிச்சுக்கணும். அதுக்குதான் அவன் பிரிவினையை உருவாக்குறது. அப்ப இங்க கடவுளுடைய வழிப்படி நடந்தால் இதை எதையும் பார்க்காதீங்க, இறைவனை மட்டும் பாருங்கள். ஏன்னா இது செய்த பாவத்திற்கான தண்டனை அனுபவிச்சே தீருவாங்க எல்லோரும். ஆனா அதை நீங்க பார்க்கறதை நிறுத்திட்டு உங்களுடைய புத்தியை இறைவன் கிட்ட திருப்புங்கள். முஸ்லிம்கள் மெக்கா இருக்கிற திசையை நோக்கி தொழுகை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாம தொழுகை பண்றதுல பக்தி கிடையாது இங்க, இல்லையா? இது நாஸ்திகமும் கிடையாது, பக்தியும் கிடையாது. பக்தி பண்ணது இறைவனை அடைய. அவர் வந்துட்டார். காக்காவுக்கு சோறு வைக்கிறதுக்காக காக்கான்னு கூப்பிடலாம், வந்ததுக்கு அப்புறமும் காக்கான்னு கூப்பிட்டுட்டு இருந்தா அது பயந்துட்டு ஓடி போயிடும், இல்லையா? அந்த மாதிரி இறைவன் வந்திருக்கிறது ஞானத்தை கொடுக்கிறது. அந்த ஞானம் சொர்க்கத்தை அடையிறதுக்கான ஞானம். அதனால இங்க இருக்கக்கூடியது எல்லாமே கலியுகத்தின் குணம். காமத்தை தோன்றது, கோபத்தை தோன்றக்கூடியது, பற்று பேராசை அகங்காரத்தை தோன்றக்கூடியது எல்லாமே நடக்கும். இதெல்லாம் நியாயம்னு சட்டம் கூட வரும். ஓரின எச்சரிக்கை கரெக்டு, கள்ளத்தொடர்பு கரெக்டு, எல்லாமே வந்துருச்சு, வரும். கற்பழிப்பு கரெக்டுன்னு சட்டம் வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இல்லையா? அதே மாதிரி நிறைய வரும், என்னென்னமோ வரும். ஆனால் அதான் சட்டம் வர வேணாம் பிரதர். இப்ப நிறைய ரேப் கேஸ் வருது, யாருக்கும் தண்டனை கிடைக்கலையே. இதுவே அதை நியாயப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு இல்ல? அதனாலதானே திருப்பி திருப்பி அதே பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. எல்லாம் வெளியில தெரியறதும் கிடையாது. ஏன்னா பெரும்பாலும் அது குடும்பத்தினராலே நிகழ்த்தப்படுதுன்றாங்க. இவ்வளவு வருது பிரதர், தெரியாம ஒரு அறிக்கையின்படி 80% பெண்கள் ஒவ்வொரு நாளுமே பாலியல் குற்றத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு ஒரு அறிக்கையில சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. சோ இந்த பாலியல் குற்றத்தை மனிதனால தடுக்க முடியாது. தடுக்கிறதுக்கு ஒரே வழி காமமே தப்புன்னு சொன்னாதான். இதை எந்த அரசாங்கமும் சொல்லாது, இல்லையா? காமத்துடைய அடுத்த நீச்சி தான் கற்பழிப்பு, இல்லையா? அதனால்தான் காமம் மகாசத்ருன்ற. அதனால்தான் உடலை பார்க்காத ஆத்மாவை பாருன்னு. உடலையே பார்த்துட்டு இருக்கறனால்தான் தாத்தா பேத்திய கற்பழிக்கிறாங்க, இல்லையா? எவ்வளவு வயசு 80 வயசு பாட்டிய கற்பழிக்கிறாங்க. 10 மாசம் குழந்தை உடம்பு பார்த்ததுனால வந்தவன, இல்லையா? உடம்பு பாத்தீங்கன்னா எந்த வயசானாலும் பொண்ணு தானே, அப்படிதானே அவன் புத்தி தோணும். அதுதான் பிரச்சனை. ஆத்மாவை பார்த்தா இந்த பிரச்சனை கிடையாது. ஸோ ஆத்மான்னு ஒண்ணு என்னை நினைவு செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு. எது நடந்தாலும் நன்றாகவே நடந்தது. ஒரு காலத்துல எப்படி தெரியுமா இருந்துச்சு? எப்படி இருந்தாலும் அது நல்லா தான் இருந்துச்சு. இப்ப எவ்வளவு அநியாயம் நடக்குது தெரியுமா? ஒரு காலத்துல என்ன நடந்துச்சோ அதோடைய தொடர்ச்சி தான் இங்க நடக்குது. உனக்கு அந்த ஒரு காலத்துல என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, இல்லையா? கர்மத்தின் விதிப்படி அது கரெக்டா தான் நடக்கும். பைபிள்ல யோபு புலம்புவால, எனக்கு ஏன் ஆச்சுன்னு ஃப்ரெண்டு சொல்லாம பாரு. துன்பம் தானா மண்ணுல இருந்து வராது, காத்துல இருந்து வராது, விதைக்காம வராது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்தால் மட்டுமே நோய் வரும். நோய் வந்ததுக்கு யார்கிட்ட போய் சண்டை போடுவீங்க? நோய் வந்ததுக்கு இவன் தாண்டா காரணம்னு போய் சண்டையா போடுவீங்க? அதை ஏத்துக்கிறோம்ல. இயற்கை சீற்றம் வந்ததுக்கு இவன் தான் காரணம்னு போய் சண்டை போடுவீங்களா? அந்த மாதிரி சில சமயம் மனிதர்களும் கருவி ஆயிடுறாங்க. அவங்க செய்யறதுக்கும் தண்டனை கிடைக்கும். ஒருத்தன் துக்கம் கொடுக்கறான், ஒரு அதிகார திமிர்ல, பதவி திமிர்ல, பண திமிர்ல, அல்லது ஒரு உயர்ந்த ஜாதின்ற திமிர்ல ஏதோ ஒண்ணுத்துல பண்றானா அதுக்கான தண்டனை அடுத்த ஜென்மத்துல அவரு எதை வைத்து பண்ணானோ அந்த இடத்துக்கே அவன் தள்ளப்படுவான். இதெல்லாமே நடக்கும். இது கடவுளுடைய வேலை. கடவுளுடைய வேலையை நீ கையில எடுத்தா என்ன ஆகும்? அதை கையில எடுத்ததுதான் இலங்கையை பார்க்கிறோம். அங்க இஸ்ரேலுக்கு எதிராக அந்த ஈரான் நாடுடைய தீவிரவாத அமைப்புகள் பண்றத பாக்குறோம். உக்ரைன் குட்டி நாடு தானே, அடிச்சிடலான்னு நினைச்சிட்டு ரஷ்யா போய் எவ்வளவு இழப்பு. நாளைக்கு ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல அது வேற விஷயம். லட்சக்கணக்கான பேர் இறந்தாங்கல்ல இந்த பக்கமும், அங்கேயும் இறக்குறாங்க இங்கேயும் இறக்குறாங்களே. இதனால யாருக்கு லாபம்? மனிதனால எதையும் மாற்ற முடியாது.
ஒன்னே ஒண்ணு மாத்த முடியும், அவனை மாத்திக்க முடியும். ஆனா அதுவும் அவனுக்கு முடியாது. ஏன்? எது சரியான வழின்னு தெரியல. எல்லாமே சாத்தானுடைய வழியா இருக்குது. மதங்கள் சாத்தான் உருவாக்குனது, பாட புஸ்தகங்களும் மனித வழிதான். சாத்தான் வழினா மனித வழி, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப சரியான வழி எதுன்னு சொல்றதுக்கான உண்மையான தந்தை சிவன் மட்டுமே. அவரு எதையும் அரசியல் பண்ண தேவையில்ல. அவருக்கு எதுவுமே உங்ககிட்ட இருந்து எதுவுமே தேவையற்றவன் அவர் அப்படின்ட்டு முஸ்லிம்கள் சொல்லுவாங்க. அவருக்கென்று எந்த தேவையும் கிடையாது. அன்பே சிவன் இந்து மதத்துல சொல்றாங்க. ஏன்னா சொர்க்கத்தை கொடுத்துட்டு அவர் அங்க வர்றது கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி பெண்கள் முழு பாதுகாப்பாக அவ்வளவு அழகான பெண்கள் இருந்தாலும் அவங்க புர்கா அணிய தேவையில்ல, நகைகள் அணிஞ்சிட்டு இருப்பாங்க. காந்தி சொன்ன மாதிரி நைட்டு 12 மணிக்கும் போவாங்க, ஒன்னும் ஆகாது. ஏன்னா யாருக்கும் காமம்னா என்னன்னே தெரியாது. இத்தனைக்கும் ஸ்ட்ரிக்ட் சட்டமும் கிடையாது. இப்போ முஸ்லீம் நாடுகள்ல அதே மாதிரி போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க சட்டம் ஸ்ட்ரிக்டா இருக்கும். அங்க ஸ்ட்ரிக்ட் சட்டமும் கிடையாது. மனிதனுக்குள்ளேயே அந்த கெட்ட எண்ணமே இருக்காது. அந்த மாதிரி உலகத்துக்கு போறதுக்கு உங்க கவனம் அங்க இருக்கணுமே தவிர கலியுகத்தில் இருக்கக்கூடாது. கலியுகத்திலே இருக்க போறீங்களா? கலியுகன்றது ஜெயிலு. ஜெயில சுத்தப்படுத்த போறேன், ஜெயில சீர்திருத்த போற அப்படின்னா இங்கேயே இருக்கிறதா அது திட்டமா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஸோ இதுதான் தீபாவளி. தீபாவளி அப்ப நரகாசுரனை கொன்னுட்டு கிருஷ்ணர் 16,108 பெண்களை நரகாசுரன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பான். அந்த ஜெயில இருந்து விடுவிச்சு விடுவேன். அப்படி நாம எல்லோரும் சீதைகள் இங்க விடுபட்டு அடைபட்டு இருக்கிறோம் ராவணனுடைய சிறையில. ஒட்டுமொத்த உலகமும் இலங்கை தான். மேல இருந்து பார்த்தா ஒட்டுமொத்த உலகமும் தீவு மாதிரி தான் தெரியும். இதை அங்க கதையாக அந்த இலங்கையில நடந்துச்சுன்னு காட்டிட்டாங்க. ஏன் காட்டிட்டாங்கன்னா அங்க இருந்து சீதையை மீட்டுட்டு வேற இடத்துக்கு போகணுமே, எந்த இடத்த காட்டுறது? அதனால இந்தியான்ட்டாங்க. அதுவும் கரெக்ட் தான், ஏன்னா இந்தியா தான் சொர்க்கமாக போகுது. ஆனா அதே இந்தியாவே இப்ப நரகமாக இலங்கை ராவண ராஜ்யமாக தான் இருக்குது உலகம் ஃபுல்லாவே. இப்ப உலகத்தை ஃபுல்லா காப்பாத்தி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு வர்றதுக்காக இறைவன் வந்திருக்கிறாருன்ற செய்தி சொல்ற ஒவ்வொருத்தரும் கலைவாணி தான். இதன் மூலமாக இசைவாணி தான் கலைவாணியாக மாறுறாங்க. ஏன் நம்ம எல்லாருமே இசைவாணி மாதிரி அசுரர்களாக இருந்தவர்கள் தான் இல்லையா? எட்ரா வெட்ரா குத்ரா அட்ரா திருப்பி அட்ரா இப்படி இருந்திருந்துதான் அனைத்தையும் இழந்தோம். ஆனால் தான் அனைத்தையும் இழந்துட்டோம். இப்ப மீண்டும் அடையணும்னா அமைதியா இரு. அநீதி நடக்குதா, என் நினைவுல இரு. உனக்கு அநீதி எல்லாம் நடக்கல. குரான்ல சமீபமா வந்தது. அவங்க ஏன் என்ன அடிக்கிறாங்கன்னு கடவுளை கேக்குறாங்களாம். கடவுள் சொல்றாராம், நீ அவனை இந்த மாதிரி டபுள் மடங்கு அடிச்ச உனக்கு தெரியுமா? எப்ப அடிச்சாங்க? அப்ப முன்ஜென்மத்து விஷயம் அதுல இருக்குது. அவங்களுக்கு புரியல இது முன்ஜென்மன்ட்டு. கடவுள் எப்பவுமே நீங்க செய்த தவறுக்கு எவ்வளவு கம்மியாக தண்டனை கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் கொடுக்கிறார். அதையே உங்களால தாங்க முடியலன்னா நீங்க எவ்வளவு பண்ணியிருப்பீங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இதுதான் கர்மத்தின் விதி. ஸோ இந்த கர்மத்தின் விதியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புத்தி வேணும். மறுஜென்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புத்தி வேணும். கடவுள் வந்துட்டாருன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப புத்திசாலியா இருக்கணும். ஏன்னா கோடியில சிலர் தான் இறைவனை கண்டுபிடித்து இறைவனின் கையை பிடித்து சொர்க்கத்திற்கு வருபவர்கள். அது பைபிள் குரான்லயே இருக்கும். சொற்பமானவர்கள் மட்டுமே அல்லாவின் சொர்க்கத்திற்கு வருவார்கள். சொர்க்கத்திற்கான பாதை இடுகலானது அப்படின்னு இருக்கும். சொர்க்கத்தை கடவுள் உருவாக்குவார், மனிதர்கள் உருவாக்கல. சயின்ஸ் வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா சொர்க்கமா? திரும்புற பக்கமெல்லாம் ரேப்பு நடக்குது இல்ல. வேலை ஆணும் பெண்ணும் சமனும் வேலைக்கு அனுப்புன இடத்துலதான் பெண்ணுக்கு அவ்வளவு கொடுமை நடக்குது. ஆனா சொர்க்கத்துல எதுவுமே அங்கேயும் அதுதான் சொன்னேன். அங்க இந்த மாதிரி புர்கா போடுறது எதுவும் இருக்காது. எல்லாம் நகையெல்லாம் போட்டிருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. யாருக்கும் இச்சையா பார்க்கணும்னு கூட தோணாது. அங்கதான் உண்மையிலே ஆணும் பெண்ணும் சமமா இருப்பாங்க. இங்க எல்லாருக்குள்ளயும் விஷம் வந்துருச்சு. இப்ப எப்படி வேணா ஒண்ணு பண்ணலாம், ஆன மாதிரி பெண்ணும் கெட்டு போகலாம். அதுதான் பண்ண முடியும். அதுதான் நடந்துட்டும் இருக்குது. எல்லோரும் பரிசுத்தமானவர்களாக கையெடுத்து கும்பிடக்கூடியவர்களாக மாத்துறது கடவுள். சோ அந்த கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் இல்லையா? கொடுக்கிற எல்லோரும் கலைவாணியாக ஆகிறோம். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஐயப்பனாக ஆகிறோம் இல்லையா? சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன் சொல்லப்படுது. ஸோ கடவுள் வர்றது ஒரு வயோதிக உடம்புல அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியா ஞானத்தை கேட்கறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். இந்த பிரம்மா தான் சொர்க்கத்துல விஷ்ணு ஆகிறார். ஸோ அடுத்த யுகத்துல நடக்கிறத இந்த யுகத்துல நடந்த மாதிரி காட்டிட்டாங்க. சாரி, இந்த யுகத்துல நடக்கிறத அடுத்த யுகத்துல நடந்த மாதிரி காட்டிட்டாங்க.
இல்லையா? பிரம்மா சிவன் வாய் வழியா ஞானத்தை கொடுத்து நாம பிறக்கிறோம் பிராமணர்களாக. ஸோ அதுதான் ஐயப்பன். இந்த பிரம்மா அடுத்த ஜென்மத்தில் விஷ்ணு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்துட்டதா காட்டிட்டாங்க. ஸோ இங்க என்னன்னா, பிரம்மாவுக்கு உடல் இருக்கு, சிவனுக்கு உடல் இல்லாததுனால அவர் உடலை பிரவேசமாகி அவருடைய அறிமுகத்தை அவரே கொடுக்கிறார். நான் தான் உன்னுடைய அப்பா, ஆத்மாவுடைய அப்பான்ட்டு. ஸோ அந்த ஐயப்பன் நாம தான். ஸோ அந்த ஐயப்பன் ஆகிய நம்ம கிட்ட தான் இசைவாணி சாரி கேட்டிருக்கிறாங்க. ஐ எம் சாரி ஐயப்பா, உள்ள வந்தா தப்பா? தப்பே கிடையாது. ஆனா சபரிமலைக்கு போவாதீங்க, சொர்க்கத்துக்கு வாங்க, சொர்க்கத்துக்கு வாங்க, ஐயப்பனா வாங்கன்றோம். அங்க போய் வணங்குறதுக்கு போறீங்களா? என்ன நான் யாரு, நான் என்ன உனக்கு அடிமையான்னு கேட்டுட்டு ஐயப்பனுக்கு அடிமையா கீழே போய் நிக்கிறதுக்கு போறீங்க? பக்தரா ஆகாதீங்க, ஐயப்பனாவே ஆகுங்கன்றோம் இல்லையா? 18 படிக்கட்டுக்கு கீழே நிக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? கீழே தான் நிக்க போறீங்க, உங்களை என்ன மேல தூக்கி உட்கார வைக்க போறாங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி உச்சத்துல நம்ம இப்ப ஏறுறோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கீழே வரும். கீழே வரும்போது பக்தராகி அவரையே வணங்கிட்டு இருக்கணும். இப்ப ஒரே ஹை ஜம்பா எகிரி மேல போய் உட்காரணும். அதுக்கு இறைவனை பிடிக்கணும். மனுஷனை பிடிச்சா அந்த பக்தரா கூட இருக்க முடியாம இன்னும் கீழே படுபாதத்துக்கு போகணும். சோ பக்தி முடிய போகுது. இப்ப சொர்க்கத்துக்கு போக போறோம் நாம இப்ப. ஆனா சொர்க்கத்துல பக்தியே இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயில் இருக்காது, மசூதி இருக்காது, வேதம் இருக்காது. அப்ப எல்லாமே அழிஞ்சுதான் ஆகணும். அதற்காக கருவியாக இயற்கை சீற்றம் வரலாம், அல்லது மனிதர்கள் வரலாம், அரசாங்கம் வரலாம், வெளிநாட்டு படையெடுப்பு வரலாம், எது வேணாலும் வரலாம். ஆனா நமக்காக சொர்க்கத்தை உருவாக்குறதுக்காக கருவிதான் இல்லையா? இப்ப ஒரு கோயிலையோ மசூதியோ சர்ச்சையோ வேற மதத்தினர் இடிச்சா உங்களுக்கு கோபம் வரும். ஆனால் நிலச்சரிவுல இடிஞ்சு போனா கோபம் வருமா? ஆனா இது ஒரு கருவிதான். மனிதன் வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் சரி, நமக்காக அவங்க தூய்மைப்படுத்தி சொர்க்கத்தை கொடுக்குறாங்க. நீங்க பாட்டுக்கு அமைதியா இருங்க. ஏன்னா தெய்வங்கள் கோயில்ல இருக்கக்கூடிய சிலைகளுடைய டைம் முடிஞ்சிடுச்சு. ஏன்? ஏன்னா அவங்க இப்ப உயிரோட்டமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாம தான் அது. இப்ப சாதாரண உடல்ல இருக்கிற நாம, கலைவாணியா இருக்கிற நாம தான் சொர்க்கத்தில் மகாலட்சுமியாக மாறுவோம் இல்லையா? பிரம்மாவின் இந்த பக்கம் சரஸ்வதி, இந்த பக்கம் லக்ஷ்மி. பிரம்மா வாய் வழியா இந்த ஞானத்தை கேட்டு இங்க இருக்கிற லக்ஷ்மி தான், சரஸ்வதி தான் சொர்க்கத்தில் போன உடனே மகாலட்சுமியா மாறுறாங்க. இந்த பிரம்மா நாராயணனாக மாறுறாங்க. அங்கதான் லக்ஷ்மி நாராயணன் கணவன் மனைவி, இங்க அப்பா மகள். அதையும் கதையில என்ன பண்ணிட்டாங்க, பிரம்மாவுடைய மகள்னு சொல்லிட்டு பெருசானதுக்கு பிறகு அவரே வந்து மகளை கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உண்மை இதுதான். கதையில ரெண்டும் கலந்து இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அப்பட்டமா தெரியுது அப்படின்னாலே, ஒரு தப்பா தெரியுதுனால அதுல வேற ஏதோ இருக்குன்னு அர்த்தம். எந்த மதமா இருந்தாலும் சரி. ரொம்ப ஆடா தெரியுது, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்குது அப்படின்னாலே அதுல வேற ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை தான் நம்ம பைபிள், குரான் எல்லா சேனல்லையுமே வந்து இதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அதுல இருக்கிற உண்மையான ரகசியம் என்னன்ட்டு. ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் புத்தி வேணும். இதை எதிர்க்கிறது எந்த முட்டாளாலையும் முடியும். ஸோ புத்திசாலியா ஆக போறீங்களா இல்லையா, கலைவாணி ஆக போறீங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஓம் சாந்தி. இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்லாம் இருக்கு. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஆனாலும் கோடியில் சிலரால் மட்டுமே இந்த ஞானத்தை எடுக்க முடியும். ஆனா இவ்வளவு பெரிய வீடியோவை பொறுமையா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா சத்தியமா அந்த கோடியில் சிலராக இருந்தால் மட்டுமே இதை பொறுமையாக பார்த்து புரிஞ்சிக்கவும் முடியும். ஏத்துக்காட்டினா கூட. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம குப்பையில இருந்து உடனே ஏத்துக்காது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்குன்னு டைம் வரும் இல்லையா? ஒரு சிலருக்கு எடுத்தோடனே ஏத்துக்குவாங்க, ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் டச் ஆகி ஏத்துக்குவாங்க, ஒரு சிலருக்கு அடி உதை வாங்கினதுக்கு அப்புறம் ஏத்துக்குவாங்க, கடைசியில எல்லாரும் ஏத்துக்குவாங்க இல்லையா? நிலச்சரிவுல இருக்கிறவன் நாஸ்திகம் பேசுவானா? பேச முடியுமா? என்ன விடுறா, நான் பாப்பண்டா, அடிப்பண்டா, உடப்பண்டா, அது மண்டையிலே ஒண்ணு போடும். அப்படியெல்லாம் ஆகிதான் நீங்க கடவுளை நினைக்கணும்னு இருக்குதுன்னா யார் காப்பாற்ற முடியும்? அதான் சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர்.